பற்றி சொல்லும்போது சொல்கிறார், வானிலே 64 கலைகளும் முழுமையாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள் பௌர்ணமி நாள். அந்நாளில் செய்யும் வழிபாட்டிற்கு சற்று அதிகமான பலன் உண்டு என்று அவர் கூறுகிறார். அதே போல இந்த தை பூசத்தை குறிக்கும் போது கூட அதற்கும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதாவது உபாசிக்கின்றவர்களுக்கு தத்துவ நாமம் கெடாமல் அருட்சக்தி தோன்றச் செய்ய கிருத்தியையும், சதா சுபத்தை குறிக்க செவ்வாயையும், 6 குறிகளையும் 6 நெறிகளையும் குறிப்பான் வேண்டி சக்தியையும் கடைசியாக சொல்றாரு. இதெல்லாம் போய் நம்ம லாஸ்டாக பெற வேண்டியது எதுவோ அது என்ன சொல்றாரு, ஞான நிறைவை குறிக்க தைப்பூசத்தையும் சுட்டினார்கள். இது ஞான நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் இந்த பௌர்ணமிக்கு இன்னொரு சிறப்பு திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு. எப்படின்னா, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அந்த சுட்டு விற்கிற அந்த கேள்விக்கு அந்த அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் மண் அடிக்க ஆள் இல்லை, கூலி ஆள். அப்போது அந்த அம்மா, எனக்கு ஆள் இல்லையா, நான் என்ன செய்வேன், என்கிட்ட காசு இல்லை, என்னாண்ட திட்டு தானே இருக்குது, தினம் விற்கிறேன் அப்படின்னும்போது இறைவன் ஒன்றும் இல்லைங்க, அங்கிருந்து அவருக்கு என்னங்க கண்ணை செய்யல மொத்தமே நடக்கும். வண்டிக்குரிய பங்கை அடிக்கணும்னாக்கா ஒரு நிமிஷத்தில் அடிச்சுட்டு போயிருப்பாங்களே. ஆகையால் அவர் அதை செய்யலை, ரொம்ப நல்லா கவனிக்கணுங்க. இந்த அம்மாவுக்காக அவர் ஒரு கூலிக்கு ஆளுன்னு தெருத்துறா அந்த அம்மா அந்த கேள்வி இருக்க தெரு மாத்திரம் வராரு. வந்தவுடனே அந்த அம்மா, ஐயோ கடவுளே, எனக்காக தான் வந்திருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வாப்பா என்னோட திட்டு தான் இருக்கு, வேற என்னோட இது இல்லையா அப்படின்றாரு. அதாவது பிட்டுக்கு மண் சுமந்ததோட ஹைலைட்டு தான், அது எல்லாருக்கும் தெரியும். அதில் ஹைலைட்டுனா இதான், அந்த கூலிக்கு எம்பெருமானே வராரு. கூலிக்கு ஆள் இருக்கேன், கூலிக்கு ஆள் இருக்குன்னா அந்த அம்மா என்கிட்ட பிட்டு தான்ப்பா இருக்கேன். சரி பரவாயில்ல, பிட்டை கொடுங்க, நான் முதல் நல்லா சாப்பிட்டு தென்பாவை நான் கரையை அடைக்கிறேன்றார். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் கரையை அடைக்கலை, அங்கே வச்சிருந்த மண்ணை வாரி வேறு இடத்துல கொடுத்தாரு, ஒம்பெல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் அவரை பாண்டிய மண்ணை பெரம்பால் அடிக்கிறான். அந்த அடி உலகத்தில் இருக்க சர்வ ஜீவராசிகள் மேலேயும் படுது, எல்லாம் தெரியும். பரஞ்சோதி முனிவர் கேட்குறாரு, இவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த மாக்கு மட்டும் ஏன் வந்தா அப்படின்னா, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதில் எழுதுகிறாரு, வண்டி 90 வயசு, 1000 பிறை கண்டவர்கள், பௌர்ணமியை கண்டவர்கள், அதற்காகவே இறைவன் அங்கு வந்தார். அப்புறம் அதில் ஒரு குறிப்பு வரும், நிறைய பேருக்கு உபயோகமாகும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு கேட்டால் அதில் ஒரு சோதனை தொடர்ந்து பார்க்கணும். அதாவது 3லேருந்து சொல்கிறாங்க, 3லேருந்து சொன்னாக்கா மூர்கன் அறிவாளி ஆகிடுவான். அப்புறம் 7 பௌர்ணமி அந்த தொடர்ந்து பார்த்தா கடன் தொல்லலாம் தீரும். கடைசியாக 1 வருஷம் நீ கண்டினியூவாக பார்த்தா சன்னதி விருத்தி ஆகும். நான் எந்தெந்த குழந்தைகளுக்காக வேண்டிக்கிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அது ஏன்னா சில பேர் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணுறார், சத்தியமாக கொடுப்பார், மாற்றமே இல்லை. அழுதால் உன்னை பெறலாமேனாங்க. நீ ஒன்றும் பெரிய பெரிய வேள்வி யோகம் இதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் கிடையாது அவனாண்ட. இந்த சேட்டை திருவாணிமூர் பதிகத்தில் நாவுக்கரசர் சொல்லுவார் திருக்குறுந்தொகையில், உள்ளம் உள் கலந்தேத்த வல்லார் கல்லால் கள்ளமுள்ள வழிக்கு கசுவானவன் அலன். இந்த சேஷ்டைக்கெல்லாம் மசிய மாட்டான். ஒரு 2 நாள் முன்னே பார்க்கணுமே, இங்கே இந்த பாக்குத்தட்டு பூரா விளக்க வச்சு அது மேலே சாமந்தி பூவை கொட்டி சொல்லவே இல்லையே. வடிவேலு சொல்லுவான், சொல்லவே இல்லை, இதெல்லாம் எந்த புக்கிலையும் சொல்லலை, எந்த ஆன்மீகத்திலையும் சொல்லலை. பயத்தின் வெளிப்பாடு, வேற ஒன்றும் இல்லை. இந்த இதில் சொல்லிடுவான்ல. இதற்க இது விஞ்ஞானம் வளர வளர இவங்கள எப்படியும் 17ஆம் நூற்றாண்டு கொட்டி போயிடுவான்.
லவங்க வச்சுக்கோன்றான், பாக்கெட்டில் ஏலக்காய் வச்சுருக்கான்னா என்ன வாசனை வரும், ராத்திரியில் கைட்டு வச்சா எலி கச்சிடுமே, அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும். சொல்லவே இல்லைங்க. ஆனால் பெரியவங்க சொன்னதை நம்ம எப்போ கேட்குறோமோ நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம். நல்லா கேளுங்க. இவர் சொல்கிறாரு, திருவான்மையூர் பதிகமே எடுத்துங்க, அதுலேயே சொல்கிறாரு பாருங்க, உள்ளமுள் கலந்தேத்த வல்லார் கல்லால் கள்ளமுள்ள ஒழிக்கு கசிவான் அவன் அலன் வெள்ளமும் அறவும் இரவும் சடை வள்ளலாகிய வான்மையூர் ஈசனே. ஒரு 2 பாட்டு தள்ளி சொல்கிறார் பேருங்க. இதுதான் நமக்கு அப்படியே சொல்கிறாரு. நெஞ்சிலைவர், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டா நெஞ்சு எழுச்சி போச்சான். நெஞ்சிலைவர் நினைக்கிறார், அவன் நினைக்க மாட்டான். பஞ்சின் மெல்லடியோட ஆன்மையூர் ஈசனே. ஒரு சொட்டு தண்ணி வரலையே, இது அப்படியே திருமந்திரம் போக தெளிவா சொல்றாரு. இலை தொட்டு பூ பறித்து எண்ணெய் கெண்டெண்ணி மலர் தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன். என்ன பக்தி உங்களுக்கு, ஒரு சொட்டு கூட தண்ணி வரலையே. அவருக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்க. நீ வந்து 1 டன் பூவை போட்டேன், வெள்ளம் கிடையவே கிடையாது. மறுநாள் அது பேர் வேற, நிர்மாலியம் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் வந்து அதனால தான் ஞான சம்பந்தர் சொல்றாரு கோளறு பதிகத்தில், ஆன சொல் மாலை. நாங்க ஆன சொல் மாலை அது வாடவே வாடாது. நீ தினம் சொல்லலாம், தினம் அது பிரைஸா போகுது சாமி. இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றாரு. இப்போ ஒரு கோயில வரவு செலவு பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த அலங்காரத்துக்கு 12 லட்சம் ஆச்சு, பூவுக்கு 4 லட்சம் ஆச்சு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு வாரம் இருக்குமா இருக்காது. அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் பார்த்தார், அவர் காலத்துக்கு நம்ம பண்ற அலங்காரம் இந்த பூமியில சூரிய சந்திரன் இருக்க வரைக்கும் இருக்கணும்காக கந்தர் அலங்காரம் போட்டார். என்னங்க பா, அவர் குருன்றதுனால, சாமிக்கு குருன்றதால சாமி என்ன பண்ணாரு பாருங்க. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த விடாதான். திருத்தொடைகள்னு ஒரு பாட்டை சொல்றாரு. அதாவது மேலானவைகளால் தொகுக்கப்பட்டவை. அவர் கந்தர் அலங்காரம்னாரு, இவர் திருத்தொடைகள் பாட்டாங்க. அதெல்லாம் தேங்கப்போ அப்போ அப்படி இருக்கும். நம்ம அதெல்லாம் தூக்கி புக்கு கொடுத்தோம், நாங்கள் கண்ணை ஒட்டி வீட்டில் வச்சுடுவாங்க, அவ்வளோதான். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு புஸ்தகம் போடுறதுன்றது ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறது மாதிரியான சமம். எத்தனை வாட்டி தெரியுங்களா, அந்த அந்த ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டு அதை ப்ரூஃபை பார்த்து திருப்பி அவர் ஒரு காப்பி கொடுத்து, நாங்கள் எங்கே இட்டு விட்டேன் எங்கே இன்னும் விட்டான்னு பார்த்து திருப்பி போய் அங்கே கொடுத்து, இப்படி வந்தவுடனே புஸ்தகம் வாங்கும்போது பார்த்தாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியும் 1000 புக்கில் ஒரு 500 பேராவது படிச்சுடுவாங்க போல இருக்கேன்னு. 2-3 வருஷம் பொறுத்து கேட்டால், எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷமாக கேட்குறேன். இந்த குமாரஸ்தவம் எத்தனை பேர் அட்டை இல்லாமல் படிப்பீங்கன்னா ஒரு 7-8 பேர் தான் தூக்குவாங்க. திருப்பி அந்த சத்திய சோதனையை வைக்க விரும்புகிறேன் நான். ஏன்னா கை தூக்காதவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதால வேண்டுகோள் என்னன்னா, தயவு பண்ணி ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான் சொல்கிறேன், தயவு பண்ணி அது உங்களுக்கு மட்டும் அல்ல, உங்கள் சன்னதிக்கும் சேர்த்து தான். இதுதான் பேங்க், இதில் போடுற டெபாசிட் கழியவே கழியாது. இது ஏன் பேங்க்குன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மாணிக்கவாசகர்கிட்ட போகணும். சூப்பராக சொல்லுவார், வாழ்வே என் வைப்பேன்னு பாருங்க. அப்போவே டெபாசிட்டை பற்றி பேசுகிறேன். என் வைப்பே, நான் சொல்கிறதெல்லாம் என்னோட டெபாசிட், எனக்கு போய் பசங்களுக்கு அப்படி அது போகிறது தான் வைப்பு நிதின்றது. அந்த வைப்பு நிதியை நீ கேன்சல் பண்ணி எடுத்துடலாம், இது எடுக்கவே முடியாது, வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் ஷார்ட்டாக சொன்னாங்க. இவர் 2 பேரும் ஔவையார் தூக்கி வைக்கிறாங்க. இன்றைக்கி வள்ளலாரையும் நம்ம நினைக்கிறோம், பாம்பன் சாமி அவர் தமிழ் மூதாட்டினார். நம்ம சாமி ஒரு படி மேலே போயிட்டு முதிர் கலைமாதுன்னார். கலைமகள் அப்படின்னாக்கா சரஸ்வதி, கலைமாதுன்னா சரஸ்வதிக்கே அம்மாவாம் ஔவையார். எனக்கு என்னன்னா, திருவள்ளூருக்கு மண்டபம் கட்டிட்டாங்க எல்லாம் ரைட்டு, வல்லூர் கோட்டம். ஔவையாருக்கு ஒரு கோட்டம் கட்டணுங்க. என்னங்க எப்பேற்பட்டவங்க அவங்கெல்லாம் பாட்டாங்க. ஒரு பாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஏன் அவங்க அதை பாடினாங்கன்னா அனுபவத்தில் வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலனியில் இருப்பாங்க, ஒரு வாரம் அங்கே அவங்களால பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு 10 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு விருந்தாளியாக 10 நாள் இருப்பாங்க.
அவங்க இதையும் அதையும் ரெண்டும் பார்த்ததால அவங்க சொல்றது எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போ நிறைய அவங்களுக்கு 2 பேரையும் சொல்லணும். முதல்ல நம்ம வந்து சோடசனாமார்த்தனை சொல்லிடுவோம். சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டு ஆரம்பிச்சு வணங்குதல் என்பது தேவையில்லையே அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்த வயசு சொல்றாரு, நீங்கள் ஞான சம்பந்தரை பற்றினால் அனைத்தும் விரைவாக அல்லவா வாங்கி கொடுப்பார் சிவனிடம். எப்படிங்க, அவ்வளோ வேண்டியவர் அவருக்கு அவரு. அப்போ அந்த மகான்களுடைய பாடல் அது எப்படி பாடணும்? சாமியோட சொல்றாரு, நான் பாடும் பாட்டை நவில் போருக்கு நல்ல நல்காயின்னு சொன்னாரு. தட்டுப்பூரா விளக்கு எடுத்துனாங்கன்னா சொல்லியிருந்தா சொல்லியிருப்பாரு. அதுவும் வந்து கிண்டல் பண்றாரு சாமி அவர் காலத்துக்கு. தம்புடிக்கு கற்பூரை ஏற்றிட்டு மலை ஏற்றும் போகணும்னு நினைக்கிறேன் எப்படின்னு கேட்குறாருங்க சாமி. இன்னொரு இடத்துல சொல்றாருங்க, நான் நிறைய வாட்டி சொன்னாலும் யாரும் கேட்க போறதில்ல, ஒரே ஒரு ஆள் இங்கே கேட்டாங்கன்னா அதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம். நீ இவர் செய்யும் சடங்குகள் பரிகாரம் என்பது மூக்குமயிர் பறித்து ஒரே ஒரு முடி எடுத்துட்டு பாரம் குறைந்தேன் என்றார் போல, இது ஒரே ஒரு முடி எடுத்துட்டு நான் வெயிட் குறைஞ்சிட்டேன்னு கூத்தாடுற மாதிரியா. அடுத்தது சொல்றாரு, இது ரொம்ப முக்கியம், இன்னைக்கு அது நடக்குது நிறைய. ஒருத்தன் காபி கட்டக்கூடாதுங்க, ருத்ராட்சம் போடக்கூடாது. இன்னமும் ஒரு சர்வீஸ் டூ கமிஷன் எழுதிட்டு போயிட்டு கவர்மெண்ட்ல நீ ருத்ராட்சம் வாங்கிக்கலாம்னு சொன்ன மாதிரி ஆகும். அப்புறம் குரூப் 4 எழுதி நான் காவி வாங்கினேன்னா மாதிரியும். சாமிக்கு எப்போங்க காவி? 60 வயசுக்கு மேலே. அதுக்கு முன்னே வெறும் வெள்ளை தான், ஒரு ருத்ராட்சம் ஒன்றுமே இருக்காது. சாமி பயப்படுத்தலை. காசியில் போனோன்னு அவர் கட்டியிருந்த அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டை இல்லை. குமரகுரு மடத்தில் பார்த்துட்டு இவர் பழக்கமே இல்லை, பார்த்துட்டு நேராக வந்து இவருக்கு அந்த காவியை நீட்டுறாரு. சாமி யோசிக்கும் போது சொல்கிறாரு, நீங்கள் இதை உடுத்திக்க அனைத்து தகுதியும் இருக்குது, உங்களை பார்த்தாலே தெரியுது, அதுதான் காவி. நேராக போய் மயிலாப்பூரில் போய் 150 ரூபா விட்டு காவியம் ஒரு 50 ரூபா துண்டு வாங்கிட்டு நானும் சாமின்னா அது சாமி இல்லை, சாமி அது பேர். அவனாண்ட போய் திருநூறு வாங்குறோன்னு சொல்கிறாரு சாமி. பாருங்க, அவர் காலத்திலே இவங்களெல்லாம் பார்த்துட்டாங்கங்க. மின்மினி பூச்சியிடம் போய் நெருப்பு கேட்பது போல. இதை விட உதாரணம் யாருன்னா சொல்ல முடியுமா? அதுக்கு ஆயுசே 8 நாள் 6 நாளா மின் அவ்வளோதான். அது போய் அந்த இதை அந்த இந்த குறி எடுத்து போய் அதை பிடிச்சி போய் அந்த இதில் ஒட்டிடும் களிமண்ணில் வெளிச்சத்துக்காக. அது 5-6 நாள் ஆகணும்னு அதுவும். அவர்களிடம் கேட்கும் திருநீர் வாங்குறது என்ன சொன்னார்? மின்மினி பூச்சியிடம் போய் நெருப்பு. இப்போ எவனா காவி அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னாங்க ருத்ராட்சம்லாம் அதுக்கு முன்னே ஒன்று போடுவாங்க. இப்போல்லாம் கிலோ கணக்கு தாங்க, உடம்பே தெரியாது. இனிமேல் சட்டியே போட தேவையில்லை. அப்புறம் கையிலேருந்து இங்கே இருந்து இது வரைக்கும், இங்கே இருந்து இது வரைக்கும், அப்புறம் இங்கே நாரதர் கொண்ட மாதிரி போட்டு அது மேலே சுற்றிக்கிறது. மனநோயாளி ஆகிட்டாங்களோ பாவுங்க, அவங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கணும். அப்படி நினைக்கக்கூடாது. அவன் பழைக்க தெரிஞ்ச ஏமாற்றுவான். கொரோனாவில் அப்படி தாங்க கேட்டில் உட்காந்தான் ஒருத்தன். இது நடந்தது நீங்கள் நம்பணும். சொன்ன மாதிரி இங்கே எல்லாம் போட்டு ஒரு சின்ன மனை மாதிரி போட்டு அதில் ஒரு கோல் ஒன்று. அன்றைக்கி ஏதோ சஷ்டியோ கிருத்தியோ கேட்டு மூடி இருந்தாலும் ஜனங்க வந்தாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா மீட்டிட சேர்த்துக்குவாங்க. உடனே அவனை அப்படி இருக்கான் உட்காந்துட்டு வரவங்களெல்லாம் அதை பார்த்துட்டு அந்த தட்டில் போடணுமா, பொறுக்குமா எனக்கு ஒருமையில் லோக்கலில் அவனை எப்படி கேட்கணுமோ கேட்டு முதல்ல இருந்து எழுந்துடுறா. உன்னைதாண்டா எழுந்துடுறா. மேலே 30 கோடி தேவர் என்னை ஆசீர்வாதிக்கிற நேரம் தான். உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு சின்ன செல்ஃபோன் இருக்குது, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, 1 நிமிஷம் தான் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஏடை உட்கார வச்சுன்னு வரேன், நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுமோ அது போடு. வருஷத்துக்குள்ளே ஆள் வந்து அட்ரஸே காணும். ஏன்னா அவனுக்கு போய் நம்மளை ஃபோட்டோலாம் எடுத்துக்கணும், பழைய லிஸ்ட்டில் அவனாக இருப்பானோ அது இன்னும் சென்டரில் ஓட்டுவாங்க இந்த குற்றவாளிகள். இப்போ அவெல்லாம் இதுக்கு மாறிட்டான். ஆமாங்க, திருநூறு கொடுக்கறதுக்கு நீ யார்? சரி அவன் கொடுக்குறான், நமக்கு எங்கெங்க போச்சு அவனாண்டு போய் வாங்குறான். அதுவும் ஆம்பளை வாங்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நிறைய சஞ்சலம் நிறைய இவங்க போய் இந்த கொடையில் வாங்கும்போது நான் செத்துடுறேங்க. அதை பார்த்துட்டு செத்து போயிடலாமா, இனிமேல் இந்த காட்சியெல்லாம் பார்க்கணுமா? இபிகோவில் வந்து கைது பண்ண வேண்டியவங்க அவன்.
அவனாண்ட போய் இந்த முன்னாடி போட்டு காட்டுறீங்களே, இது எவ்வளோ வேதனை தெரியுங்களா? உண்மையில சொல்கிறேன், சிரிக்கல, ரொம்ப நொந்து போய் சொல்கிறேன். கோயில்ன்றது உங்கள் பயம் தெளியறதுக்கான இடம் தானே தவிர பயந்துட்டு போகிறதுக்கான இடம் இல்லை. நம்ம பயம் தெளியறதுக்காக தான் மகான்களும் நால்வர் பெருமக்களும் பாம்பும் சாமிகளும் அருணகிரிநாதரும் தாய்மானவரும் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் சொல்கிறீங்க இல்லை, வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, இன்னைக்கு அவரோட இதுன்றதால சொல்கிறார், நமக்கு எப்படி இறைவனாண்ட போகணுன்றது அவர் தான் சொன்னார். ரொம்ப தெளிவாக யார்கிட்டையும் இலக்கணம் போய் சாமி பாட்டு மாதிரி ஒரு ஒரு இவரெல்லாம் போயிட்டு புலவரெல்லாம் அர்த்தம் கேட்கணும்னு இல்லை. நினைந்து நினைந்து அவனை உணர்ந்து உணர்ந்து, இந்த 2 ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டேஜ். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றிலையும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றது நாம் அம்மீன் உலகியலீர். இதை நம்ம செய்யவே மாட்டோம். போனோன்னா அவர் பார்த்தோன்னா பயப்படுத்துக்கா இருக்கார். அவர் நம்ம பயத்தை தெளிவிக்கிறதுக்கு தாங்க உட்காந்துருக்காராங்க. பாம்பன் சாமிகள்லாம் நமக்காக நம்ம பண்ண புண்ணியம் இந்த சென்னையில் வந்து உட்காந்துருக்காங்க. வடநாட்டில் எங்கன்னா போயிருந்தா நமக்கு என்னங்க தெரியும். அவர் காட்சிக்கு போனார், அங்கெல்லாம் அதுவும் திருவான்மியூரில் கரெக்டாக 10 நாள் முன்னே. இதை ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, 100ல் ஒரு மகான் கூட அப்படி இருக்காங்களா எனக்கு தெரியாது, இருப்பாங்க எனக்கு தெரியாது. தான் சொந்த காசில் சமாதி ஆகிறதுக்கு 10 நாள் முன்னே இடத்த பார்த்து 450 ரூபா கொடுத்து 3 ஏக்கர் 11 சென்ட் இடத்த வாங்கி யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் நான் இனாமா கொடுத்தாரு, எங்கள் அப்பா கொடுத்தாரு, தாத்தா கொடுத்தாரு, வேலையே கிடையாது. சொந்த காசில் வந்து உட்காந்தார் சக்கரவர்த்தி. அதுவும் எப்படி, முதல் நாள் சத்திய அன்னைக்கு அவர் சமாதி ஆனார், கைவிர சுற்றி வியாழக்கிழமை. மறுநாள் வெள்ளிக்கிழமை இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் இப்போ இருக்கா மாதிரில, இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இடத்த விட ஒரு 3 அடி கீழே தான் இருக்கும். இப்போ என்னோடய கணக்கு பார்த்தீங்கன்னா சாமி வந்து ஒரு 11 அடி கீழே இருக்கார். அப்போது இந்த வள்ளல் பெருமானார் இவங்கெல்லாம் நமக்கு பக்தியை தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளோட ஒன்று பயமாக இருக்கணும், இல்லை பேராசையாக இருக்கணும். நீ செய்கிற இந்த சடங்குகள்லாம் பேராசை. முதல்ல எங்கேயோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வருஷம் முன்னே இந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி தலைகீழ எடுத்துவாங்க, பார்த்துருக்கோம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 40 வருஷம் கூட இருக்கும். எல்லாம் என் கல்யாணத்துக்கெல்லாம் முடியும். திடீர்னு ஒரு 2-3 வருஷம் முன்னே பார்க்குறேன், பெரிய கோயிலில் தேங்காயில் எண்ணெய் ஊற்றி, ஆஹா, உடனே ஓடுற இதில் கன்னிமர லைப்ரரி இருக்குது, அங்கே தான் எல்லாம் இருக்கும். அந்த தூக்கி மொத்தமாக வச்சுட்டாங்க. உட்கார நான் சொல்லிட்டேன், சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். எங்கேயுமே இல்லை. எலுமிச்சம்பழத்தில் வேலை கேட்க சொல்லி கூட இல்லை. அதில் இது எவன் சொன்னான் இதில் தேங்காய்? அடுத்தது பார்த்தா விநாயகர் போட்டு பார்த்தா பூசணிக்காயில் போட்டேன். அப்புறம் நான் ஐயரை கூப்பிட்டேன், வேறு இது முதல்ல நல்ல நெய்யான்னு கேட்டுக்கேன். ஊற்றிட்டாங்கன்னா அவன் கிளம்புனோன்னு மத்தியானம் நடைய சாத்தும்போது தூங்கும்போது சாம்பாரில் போட்டினா அந்த நெய்க்கு அதுக்கும் சேர்த்து உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புண்ணியங்க, அது ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன, அந்த அதில் ஏற்றுறதால அந்த இடம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அதை அறுத்து போட்டுரு, வேறு ஒன்றும் இல்லையே. இதெல்லாம் இந்த மூட பழக்கத்தை எல்லாத்தையும் கண்டிக்க வந்தவங்க தான் வள்ளல் பெருமானி வரும். சரி, இவங்களை வழிபட்டால் என்ன நடக்கணும், ஒரு ஹைலைட் ஒன்று மாத்திரம் இந்த தைப்பூசத்தில் நடந்தது. அப்போது நம்ம சென்னைக்கு முதல் மந்திரியாக இருந்தவர் யார்? சொத்துக்கள் எல்லாம் வந்து நிறைய வடலூருக்கு கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து பெண்களுக்காக முதல் ஆசிரியர் கல்லூரி தமிழ்நாட்டில் ஆரம்பித்தவர் அவர் தான். அரசாங்கம் இல்லை, முதல்ல பெண்களுக்கான ஆசிரியர் கல்லூரி ஆரம்பித்தவர் ஓமந்தூரார், அவர் சொந்த இடத்துல. அப்புறம் என்ன பண்ணுறாரு, தைப்பூசம் வள்ளலார் மேலே சிறப்பு பேச்சாளராக வந்து நம்ம இவரை முத்துராமலிங்க தேவரை கூப்பிட்டுருக்காங்க. அங்கே அவர் தலைமுறை ஆட்சிட்டு இவரை சிறப்பு பேச்சாளராக கொடுக்கும்போது சொல்கிறாரு, வள்ளலார் எழுதின 9 பாட்டு அவருடைய உறவினராண்ட இருக்கு, அவர் கூட வரதை பார்த்துட்டேன், பின்னாடி எங்கேயோ உட்காந்துருக்கார், சரியான கூட்டம். நான் சொல்கிற காலத்திலே 10,000 பேருக்கு மேலே அந்த பெரிய திடலை சொன்னேன். இவராண்டு சொன்னோன்னே
முயற்சி பண்ணலாம் அப்படின்னாரு. பேசிட்டு அவர் 3 மணி நேரம்லாம் ஒன்றும் சாதாரணமாக பேசுவார். பேசிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு சொல்கிறாரு, அந்த 9 பாட்டு கேட்டிங்களே, பேனா எடுத்து எழுதிங்கன்றார். 9 பாட்டையும் சொல்கிறாரு. 9ஆவது பாட்டு முடிக்கிறதுக்குள்ள அவங்க சொந்தக்காரங்க இந்த ஓடி வந்து காலில் விழுந்து கதறாரு, ஐயா என்னை தவிர இது கையெழுத்து பிரதி யாருக்குமே தெரியாது, எப்படி உங்களுக்கு தந்தது? ஒருவேளை ராமலிங்க சாமிகள் உங்கள் ரூபத்தில் நீங்கள் வந்தாரா அப்படின்னா, அந்த பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம், இது ஈசனர்களால் நினச்சி பார்த்தேன் வந்தது, நான் எங்கே சொன்னேன் அப்படின்றாரு. இப்படிலாம் தான் மகான்களிட நீங்கள் போனீங்கன்னா அந்த அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வழி தான். இங்கே ஒன்றும் 120 வருஷமோ 200 வருஷமோ வரத்துக்கு கூட்டலைங்க. இந்த பூமி நம்ம வந்து ஒரு ஸ்கூல் படித்தவங்களேருந்து தெரியும். அந்த நம்ம சம்மர் ஹாலிடே முடிஞ்சவொடனே நீ எங்கே போனால் ஒரு கட்டுரை எழுதுவாங்க. இதே தான் இந்த சம்மர் ஹாலிடே மாதிரி இங்கே வந்திருக்கிறோம். ஹாலிடே முடிஞ்சவொடனே திருப்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி வந்து ஜாலியாக இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இதில் என்ன எதையாவது நீ எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுருந்தான் நான் கடவுள், நீ உழைக்கலாம், பெறலாம், ஓடலாம், என்ன வேணும் செய்யலாம், ஒன்றுமே இல்லை. அப்புறம் இருக்கிற வரைக்கும் அவனை நினச்சிக்கணும், நல்லதை மாத்திரம் நினைக்கணும். சாமியார் வேஷம் போட்டு சும்மா இருக்கிறோம் மேலாம் கேஸ் போடுறது, தாம் பண்ண மறைக்கிறது. சாமி சொல்கிறாருங்க, பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லையா, உண்மையை மறைக்கிறத பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறியா, அதுவே போயிட்டு சொல்கிறதுக்கு தான் சமமாக. நீ அதை சொல்லணுமா உடனே. இன்னொன்று சொல்கிறாரு, இது என்ன வம்புல மாட்ட வைக்கிற வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். உன் கண் முன்னே ஒரு அநியாயம் நடக்குமானால் நீ அதை கேட்காமல் போனால் நீயும் அந்த அநியாய கோட்பாடுக்கு உட்பட்டவனாகிறாய். 35 வருஷத்தில் இங்கே அவ்வளோ கெட்ட பேராக இருக்க, நீ அதை பண்ண, நீ அதை பண்ண, அதை பண்ண, இதை பண்ண அப்படின்னு. இப்போ தான் ஒரு வருஷமாக ரொம்ப கேட்கறதில்ல, போயிடுது சும்மா வீட்டுக்கு. ஆகையால் வள்ளல் பெருமானாரையும் பாம்பன் சாமிகளையும் இன்றைக்கி ஒரு சேர நம்ம நினைக்க வேண்டிய ஒரு அற்புதமான இந்த தைப்பூச திருநாளில் சாமிகள் பாடல்களை திருப்பி 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 இதே தான் சொல்லணும். 6666 பாட்டில் 6 6 6 6 இது 3 கூட்டிங்கன்னா 24, அதையும் கூட்டிட்டா 6. அப்போ ஒரு 6 பாட்டாவது நம்ம படிக்கணும்ல. முதல் 3 பாட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சாமிகளே சொல்லிட்டாரு, என்னுடைய பாடல்களை எதை பாடணுன்னாலும் முதல்ல குமாரஸ்தவம் சொல்லணுன்ட்டார். முதல்ல குமாரஸ்தவம் நல்லா கேளுங்க, ஒரு 3 நிமிஷம் ஆகும். குமாரஸ்தவனை எப்படி சொல்லணும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு பேராசிரியர் வைரத்தனம் சபாபதி 92 93. அப்போல்லாம் என்ன ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருந்தாலும் அடிக்கும், கூரை கொட்டாங்க உட்காந்து. நான் யாருமே இல்லையா இந்த இதெல்லாம் செல்லாம் இல்லை சிதிலமாக, ஓம் சண்முகவதியே நமோ நமகவும் சண்மதவதியேன்னு பின்னாடி ஒரு நிற்கிறார் போலான்னு பார்க்கல. பாதி பண்ணும்போது தட்டினார், ஐயா 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 இன்னும் உனக்காக ஹெலிகாப்டர் நிற்கிறாங்க, இல்லை ஃப்ளைட் நிற்கிதா அவனை ஏற்றிட்டு. இது என்ன தெரியுமா, 44 பாட்டு. அடுத்த வாரத்துலேருந்து இந்த 44 தான் கிளாஸ். எங்கே தான் தெரியுங்களா, சாமி திறந்து வச்ச ராயப்பேட்டையில் பாலசுப்ரமணிய பக்த ஜனசபைன்னு அதில் சாமி பேர் இருக்கும் பாருங்க கல்வெட்டில். அங்கே இனி அவங்க அதை எடுத்து வைக்கல, அதை டேப் பண்ணல, சுருக்கெழுத்துலேயும் எழுதலை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சண்முக பதையே நமோ நம்ம சொல்கிறதுக்கு முன்னே குமாரஸ்தவம் என்ன அதுக்கு அர்த்தம் 20 நிமிஷம் சொன்னார். சண்முக பதையே நமோ நமக, இது அதுவும் சேர்த்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் விளக்கம் சொல்லியிருக்கார். சண்முக பதையே 44 வாரம் சொன்னார். இப்போ சொல்ல அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லி இவ்வளோ சீக்கிரமாக படிப்பியா? அப்போ சொல்லி கொடுத்தாரு, உங்ககிட்ட பூ இல்லையா இல்லையோ கையில் பூ இருக்க மாதிரி வச்சுக்க, முருகனை நினச்சிக்க, ஓம் சண்முக பதையே நமோ நமக, ஓம் சண்மத பதையே நமோ நமக. இப்படி பண்ணாதான் அவன் ஏற்றுக்குவான். நீனுமோ கட 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 கடன்னு பண்ணால் எப்படி அப்படின்னா. ஆகையால் முதல்ல குமாரஸ்தவம். இப்போ நான் சொன்ன மாதிரி சொன்னால் கூட 3 நிமிஷம் தான் ஆகும். அடுத்தது பகை கடிதல். அந்த 10 பாட்டு கீழே குறிப்பு எழுதுகிறார் சாமி. இதை காலை மாலை 2 நேரமும் பக்தி பிறங்க பாடுவாராயின் மயில் மேல் முருகனை தரிசிப்பார்.
நான் மயில் மேலே முருகனை தரிசிக்கல. இங்கே ஷெட்டு இருக்கும்போது நாங்கள் பாட்டு பாடினோம் ஒரு 10 பேர். அப்போ மயில் வந்து கூவிச்சு, முருகனை பார்க்கலன்னு மயில் வந்து கூவி சுற்றி வந்தது. இது ஒரே ஒரு அதிசயம் தான் நான் இங்கே பார்த்துருக்கேன். மயில் மேலே முருகனை அடுத்த ஜென்மத்திலாவது பார்த்துடலான்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அதுக்கு இப்போத்துலேருந்தே கடைக்கால் போடணுமே, அதுதான் இந்த பாடல். குமாரஸ்தவம், பகைகடிதல், சாமிகள் 6666 பாடலில் அழுத்தி சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா சண்முக கவசம். இதை மகாமந்திரன்றார். அவர் எழுதின திருப்பா, தகராலிய ரகசியம்லாம் பிஹெச்டி படித்தவங்களுக்கே புரியாது, அதெல்லாம் சொல்லலை. அவர் சண்முக கவசத்தை தான் அவ்வளோ ஹைலைட் பண்ணுறாரு. ஆக குமாரஸ்தவம், பகைகடிதல், சண்முக கவசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்காக எப்படிலாம் எழுதியிருக்காருங்க சாமி. 6 எழுத்துண்மை. இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 எழுத்துண்மைன்ற தலைப்பில் வள்ளலாரே பாட்டு எழுதியிருக்காரு. இதே 6 எழுத்துண்மையில் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒரே பாதையில் தான் போவாங்க போல. அது எப்படி ஒரே தலைப்பு 6 எழுத்துண்மை. வள்ளலார் 6 எழுத்துண்மையில் ஒரு பாட்டு. பதியே எங்கும் நிறைந்தருளும் பரமசுகமே பரஞ்சுடரே, கதியே அளிக்கும் தணிகையமர் கடம்பா, உந்தன் 6 எழுத்தை உதியேர் மனத்தின் உச்சரித்து இங்கு உயர்ந்த திரு வெந்நீரிட்டால் புதியேர் எனது பதம் தோன்றும் துன்பம் ஒன்றும் தோன்றாது. எப்படி சொன்னாரு? பதியே எங்கும் நிறைந்தருளும் பரமசுகமே பரஞ்சுடரே, கதியே அளிக்கும் தணிகை அமர் கடம்பா, உந்தன் 6 எழுத்தை உதியேர் மனத்தில் உச்சரித்து இங்கு உயர்ந்த திரு வெந்நீரிட்டால் புதியேர் எனது பதம் தோன்றும் துன்பம் ஒன்றும் தோன்றாது. இப்போ நம்ம சாமி ஆண்டவர் இதே தலைப்பு தான் 6 எழுத்துண்மை. அவர் சொல்றார் பாருங்க, அற்புதமாகிய அருமறை மொழி போல் வெற்புயர் புவனம் பல் விளங்கிடுமாறு பற்பல தேவர்கள் படர்ந்து விண்ணூரிலும் தற்பரமாவது சரவண பவனே. அடுத்தது பாட்டு சொல்றார் பாரு, ரொம்ப முக்கியமாக கேட்கணும். இப்படி போகணும். அப்படியே சாமிகள் அடுத்தது அடுத்த பாட்டு சொல்றாரு சார், நல்லா கவனிக்கணும். பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம். இப்போ சொன்னதை தான் சொல்கிறேன் திருப்பி இவ்வளோக்கே அந்த பாட்டில் எப்படி கொண்டு வர்றாரு பாரு. பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ இருக்கினும் இகத்தில் முத்தி தந்து அனுதினம் முழுப்பலன் நல்க சத்தியமாவது சரவண பவவே. 10 பாட்டில் சொல்வார். சங்கடம் தீர்ப்பது சரவண பவவே, சடுதியில் தடுப்பது சரவண பவவே, அபயம் தந்ததை தருவது சரவண பவவே, சாவினை தடுப்பது சரவண பவவே. என்னதான் ஒரு 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 4-5 நிமிஷம் பாட்டில் உனக்கு இவ்வளோக்கே உனக்காக, அதாவது இவங்க நமக்காக வாதாடுறவங்க, நமக்காக வாதாடி இந்த பாட்டெல்லாம் எழுதுறாங்க. சங்கடம் தீர்ப்பது தினம் இந்த பாட்டை சொல்லாமே, இந்த 3 சொல்லிட்டு இது 1 சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா துக்கரகித பிரார்த்தனை. என்ன சாமிக்கா துக்கம்? 2 தென்னந்தோப்பு, அவங்க அப்பா காட்டு மர கான்ட்ராக்டு, பெரிய ராயல் ஃபேமிலியில் பிறந்த. அந்த நாள்லேயே ஜார்ஜ் டவுன்லேயே ஓட்டு வீடு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜார்ஜ் டவுன்னு பேர், அங்கேயே ஓட்டு வீடு தான் இருக்கும் பாதி இடத்துல. அந்த நாள்லேயே மாடி வீடு. அப்போ எவ்வளோ ஒரு இதில் இருந்திருப்பாங்க. அவர் துக்கரகித பிரார்த்தனை எழுதியிருக்காரு. துயரருக்கும் மார்க்க விளக்கம். இது சொல்லும்போது அதிலேயே சில மந்திரங்கள் எல்லாம் வேற சொல்வார். இப்போ துயரருக்கும் மார்க்க விளக்கம்ன்றதுனால அதில் ஒன்று சொல்கிறது. எப்படி மந்திரத்தை வைக்கிறாரு பாருங்க. சுகிருத ஞான தேசிகா சூரநாச காமகா சிகிராச ஓம் சிவ 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 சிவம் குக 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 ஹர ஹர குமர குருபர எனவே பகரும் அன்பர் பதமலர் பதவச்சூர்கள் பாருமே
தீஞ்சொல் அருணகிரி சதா சிந்தை செய் சடாடனா ஓம் சரவண பவனம ஓம் சிவாய நமகுவா ஓம் சரவண குருபரா ஓம் நமோ நம வெணுமின் பாஞ்சு சீலர் பதமலர் பரவச்சோர்கள் பாருமே. எத்தனை மந்திரம்! ஓம் சரவண பவனமே ஓம் சிவாய நமகுவா. ஏன் அது தினமும் சொல்லாம? ஏன்னா அவரே வச்சுட்டார் அது கிடல. அது முன்ன பின்ன அப்படி வச்சாதான் அது மந்திரன்றதால நீ வெறுமே இது சொல்லக்கூடாது. இந்த பாட்டை படி துயரருக்கும் மார்க்க விளக்கம் துக்கரவிய பிரார்த்தனையில் பாருங்க, நம்மளை அப்படியே படம் போட்டு காட்டுவார். சொல்லும் சுருதி பொருளே அருளே சுடர்சேர் மெய்மையா செல்வங்கட்குயர் செல்வக்கையிலே சிவமே செவ்வேலே நல்லம் திகழும் கேதாரமிசை நடனம் செய்யேரே அல்லும் பகலும் படுமென் கவலை அரணி அருள்வாய. நம்மளை அப்படியே அல்லும் பகலும் படுமென். ராத்திரியில் எத்தனை பேர் படுத்தவொன்னே எல்லா ஒம்பும் வரும் தெரியுங்களா? இது நான் பண்ண நாள்கள் அதை தான் சாமி அப்படியே நம்மளை நேச்சர் அல்லும் பகலும் படுமென் கவலை அரணி அருள்வாய். இதெல்லாம் படிக்காத எவனாண்டே போய் 90 வாங்கிக்கணும், அவனாண்ட போய் நின்று காலை தொட்டு கும்பிட்டு அவன் தருத்தரத்தை நீ வந்து அப்படியே வெத்தலைபாக வச்சு வாங்கிட்டு இனிமேல் பாடல் தான். ஞானசமுத்திரம் சிம்பிளாக சொல்லிட்டாரு, பாட்டினால் ஓட்டினால் வினை ஒல்லையே. இப்போ சோடசம் முடிச்சுட்டு அப்புறம் பாருங்க. அதாவது சுவாமிகள் மேலே சாமி கூட இருந்தவர் பாலசுந்தர சாமின்றவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பிரெஞ்சு 4 மொழியில் புலமை பெற்றவர். அவர் சாமி மேலே சமஸ்கிருதத்தில் சோடச நாமார்த்தனம் இயற்றி பாடியிருக்கார். அதை நம்ம இப்போ சொல்லுவோம். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. சுபே சோபனே முகூர்த்தே அத்திய சர்வ சுபதினே அஸ்மத் குருமூர்த்தே அபராருணகிரி பாம்பன் சுவாமினக பாதார விந்தையோः அஸ்மதாதீனாம் பக்தஜனானாம் சர்வாபீஷ்ட பிரதாத்துத்தசித்தம் சோடசநாமார்ச்சனம் கரிஷ்யாமக. ஓம் மகாதேஜோ மண்டலாச்சாரிய பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச ஞானதேசிகாய நமக. ஓம் ஜடாமஸ்தக காஷாயாம்பர பஸ்மருத்ராட்சதாரண திவ்யமங்கள விக்கிரகாய நமக. ஓம் பாஷ்யாப்பியாந்திர விஷயாபிலாஷ சூன்யதன்ய புருஷாய நமக. ஓம் தமோ மண்டலாதி அதிதூராய நமக. ஓம் ஹிருதயாம்போஜ மத்திய குகமந்திரானுபோரசிகாய நமக. ஓம் பிரணவ பரம்பராவதாய நமக. ஓம் தகராலய ரகசிய சாஸ்திர புரதர்சகாச்சாரியாய நமக. ஓம் திருப்பாப்பாஷ்ய கத்ரே நமக. ஓம் ஏகபத்திய பஞ்சவிம்சத்துத்தர சதபங்கியா பிரதர்சித அமானுஷ சக்தி விஸ்மித பண்டித வந்திதாய நமக. ஓம் சண்முக கவசாதி கிரந்த பிரவர்த்தகாய நமக. ஓம் சக்ஷஷ்டி சக்ஷோத்திர சகசிர பத்திய பிரதர்சித குமார பரமேஸ்வரைகள் சமர்ப்பித சித்தாய நமக. ஓம் பகுமூர்த்தீனாம் பகுவீஸ்வர புத்தியாவந்தன நிராகரண பூர்வக ஏகேஸ்வர குமாரகுரு வந்தனேன சர்வதேவதா வந்தன பிரதக்ஷகாய நமக. ஓம் சுசிஷ்யானாம் சரக்ஷர மந்திர தண்ட தியான கிரீட தானேனச முத்திநகர பிரவேசகாய நமக. ஓம் தன விருத்த வயோ விருத்த வித்யா விருத்த சேவித ஞான விருத்தாய நமக. ஓம் ஸ்வசேவாகத சகல ஜன துக்க நிவர்த்தகாய நமக. ஓம் ஸ்ரீ சன்னபுரி தட்சிணவான்மீகி ஜபப்பிரசாதித பிரணவாகார மயூர புரவாசினே நமக. மகா தேஜோ மண்டல குரு அபராருணகிரி அத்தியாச்சிரமே சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச முனீந்திர சரணாரவிந்தயோகோ நானாவித பரிமள மந்திர புஷ்பாணிம் சமர்ப்பயாமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வெற்றிவேல் முருகனுக்கு, பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுக்கு, அருணகிரிநாத முனீந்திரருக்கு
மயூர வாகன மகா கிருபாநிதிக்கு, குமாரஸ்தம் ராமானுஜ சாமிகளுக்கு, வள்ளல் பெருமானாருக்கு, வேல் முருகனுக்கு. அந்த எதெல்லாம் இந்த உலகத்துல முடிக்காத அதை தானே நீ முடிக்கிறவனாச்சா, அப்ப நீ முடிக்க மாட்டியா இதெல்லாம் அப்படின்னு அவர் கேட்பா. அப்போ அவர் ஞான பேர் நாவுக்கரசர் எழுதுன்னா இதுவா, நீங்கெல்லாம் நல்லா தான் எழுதுறீங்க, அப்போ இதெல்லாம் என்ன கொடுப்பார். அதாவது நம்ம டெபாசிட் முன்ன என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் முன்ன பின்ன கிடைக்கும், வேற ஒன்றுமே கிடையாது இதில். இப்போ 3 வயசு குழந்தை எவ்வளோ குழந்தை அழுகுது உலகம் பூரா. நிச்சயமா என் சாமி வந்து நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து வாங்கல, தயவு செய்து வாங்க, சீக்கிரம் அருள் புரிவார் சாமி. ஏன்னா நீங்கள் நேராக அவராண்டு கேட்ட முடியாது. இந்த மாதிரி இந்த சத்சங்கன்னு பேர், இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒருத்தர் சாமி அருள் முழுசாக வாங்கணும் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அவங்களும் சேர்ந்து சொல்லும்போது இது முழு மந்திரமாகி நமக்கு பழகும். உங்கள் நியாயமான கோரிக்கை, என் பொண்ணு கல்யாணம் ஆகணுன்றது நியாயத்திலேயே நியாயமானது. அப்புறம் அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை வேணும்னு கேட்கறது நியாயத்தை நியாயம். அதாவது மணமகன் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும் மணமகள் கிரிஜா அவர்களுக்கும் திருமணம் நடந்து இந்த பௌர்ணமியில் அவர்கள் பண்ண புண்ணியம் காரணமாக இவ்வளவு அடியார்கள் நிறைந்திருக்கும் போது இந்த ஒரு சபையில் அவங்க அங்கே வாங்கினாங்களே அதெல்லாம் வாழ்க்கை. ஆனால் நான் யதார்த்தமாக பேசுகிறேன், பத்திரிக்கை வச்சிட்டாரு போய் ஆகணுமே இப்படி, இது அப்படி இல்லை. இறைவனுக்காக கூடப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த வாழ்த்தும் போது ஏற்படுற இருக்கு பாருங்க, இதுதான் உங்களுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகளுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகளுக்கு. ஆறிரு தனந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். நாயகமானார்க்கெல்லாம் நாயகமானாய் போற்றி, தாயன வருவாய் போற்றி, சண்முகத்தரசே போற்றி, தூயறி பெயரோர்கன்று தெய்வமும் குருவுமான நீ எனை கலந்தால் போற்றி, நித்தனே போற்றி போற்றி, நீ எனை கலந்தால் போற்றி, நித்தனே போற்றி போற்றி. வாழ்க மணமக்கள். ஒரு நூற்றாண்டு இப்போ 4 இருக்கிற நிலைமைக்கு இந்த 2 கிண்டெல்லாம் கிடையாது, குறைஞ்சது 4 குழந்தையாவது இப்போ இனிமேலாம் பெற்றுக்கணும். அண்ணா அண்ணா ஐயோ இந்த பாருங்க குழந்தை, நீங்கள் அவங்க பாருங்க, கேமரா அப்படி பாருங்க. இந்த குழந்தை வினோதினியோட அம்மா குழந்தை பாருங்க, எங்கள் அம்மாவோட தேடின்னு. அம்மா பேர் வினோதினியா? ரட்சிகா. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஏதோ ஒன்று, உங்கள் அம்மா பேர் வினோதினி. வினோதினி அம்மா, உங்களோட குழந்தை இங்கே இருக்காங்க. அந்த அம்மா குழந்தைய நீங்கள் பாருங்கள், தயவு செய்து வந்து அழைச்சின்னு போகிறேங்க. பாப்பா நீ இங்கே உட்காந்துக்கலாம், அண்ணா அம்மா இங்கே வந்துடுவாங்க. தயவு செய்து தாயார் பெயர் வினோதினி, உங்களோட பெண் குழந்தை இங்கே வந்து உட்காந்துருக்கு. ஆனால் பரவாயில்ல, பயமெல்லாம் இல்லை, தைரியமாக உட்காந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் வாங்க. பாப்பா ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியாதா? பரவாயில்ல, வந்துடுவாங்க, இங்கே தான் இருப்பாங்க. பெருங்குடியாம, பெருங்குடியைச் சேர்ந்த வினோதினி அவர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தையை வந்து அழைத்து செல்லவும். இங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, பாம்பன் சுவாமிக்கு. இதே மாதிரி இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரோட குழந்தைங்களுக்கும் விரைவா திருமணம் நடக்கணும். அவங்களும் இதே போல இங்க வந்து
உங்கள் எல்லார் முன்னிலையிலையும் ஆசீர்வாதம் வாங்கணும். கல்யாணத்தில் வாங்கின ஆசீர்வாதத்தை விட இது பல மடங்கு உண்மையிலே எனக்கு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதம். எல்லாருமே முருகனுடைய நல்லது நல்லது. அதே மாதிரி அவர் 97 வயசு, அவர் இளைஞர், அவர் எங்கள் நஞ்சுண்டராவு அவர்லாம் வாழ்த்தட்டு கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு ரகசியம் சொல்கிறேன், அவர் காந்தி அவர்கள் கூட வந்து பக்கத்தில் நிற்கணும். காந்தி, இவர் நஞ்சுண்டராவ், இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, என்னுடைய இந்த பாடின்ற இந்த மிஷினுக்கு பௌர்ணமியில் இவங்களால ஆசீர்வாதம் வாங்கி சார்ஜ் பண்ணிக்கிறேன். அப்படி தான் நம்மளும் இங்கே சார்ஜ் பண்ணிக்கணும். வந்து வெற்றிவேல் முருகனுக்கு, பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகளுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வந்திருக்கிற புதுமண தம்பதிகள் கொடுங்கூர்ல இருந்து வந்திருக்காங்க. சந்தோஷ், கிரீதா. இவங்க வீட்டுக்கு வந்து ராமானுஜ சுவாமிகள் வந்திருக்காரு. அவங்க வீட்டுக்கு ராமானுஜ சுவாமிகள் வந்திருக்காங்க. கொடுங்கூர்ல இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. சின்ன குழந்தையில, இவர் சின்ன குழந்தை. அப்போ அவர் வரும்போது இவர் வந்து சின்ன குழந்தை. ஏதோ திருமணம் முடிந்து இன்னைக்கு சாமிகள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் வந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா மனமுன் வந்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. பெருங்குடியை சேர்ந்த அந்த அம்மா தாயார் வினோதினி அவர்கள், உங்களோட பெண் குழந்தை இங்கே வந்திருக்கு, உங்கள் கூட வந்திருக்கு. உங்களை தேடி இந்த குழந்தை அழுதுட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கு. இப்போ தயவு செய்து உங்களை அழைச்சிட்டு போகணும். இப்போ நான் ஒன்று சொன்னாக்கா இந்த சூழ்நிலைக்கு ஒன்று சொல்லிடுறேன். வளரை என்னால் தாய் என்று அறியப்பட்டவளது துருவனிதப்பையும் கண் சென்று யான் அமையும் கனப்பொழுது தொடங்கி என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட 1,48,00,000 கனப்பரியன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு சொல்லுவார். உன்னை அது பெரிய கதை சொன்னாக்கா நானே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுவேன். அப்போது கடி சொல்லுவார், உன்னை ஒருபோதும் தாயின் கருணைக்கு நிகர் என்று சொல்ல மாட்டேன். காரணம் சொல்கிறாரு, தாய் பலமுறை பாராக்கிருந்தும் தூங்கியும் அலட்சியமாக இருந்திருக்கிறாள். ஆனால் நான் கருவிலிருந்து வெளிவரும் வரை ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரியாமல் கருப்பையில் ஏற்பட்ட துர்நாற்றங்களாலும் துர்ச்சகந்தங்களாலும் அங்கு ஏற்பட்ட உஷ்ண உபாதிகளாலும் நெருக்குண்டு என்னை மிக பக்குவமாக காப்பாற்றிய உனது திருவரும் பெருங்கனி என்னென்று சொல்வேன், எவ்வாறு சொல்வேன்? இதை ஷார்ட்டாக சொல்வார் மாணிக்கவாசகர். அது இன்னும் கிளைமேக்ஸ். அது மாணிக்கவாசகர் எனக்கு பிடிக்காது. அவங்க பாருங்க ஒரு தொடரை எப்படிங்கிறாங்க. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி. இந்த பாப்பாவுக்காக சொல்கிறேன், இந்த பாப்பாவுக்கு தான் சொல்கிறேன். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து. அதாவது பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து. அதே தாயினும் சால பரிந்துன்னு சொல்லிடலாமே. அவரு பால் நினைந்தூட்டம்னா 3 தாய் இருக்கிறாங்க. குழந்தை மேலேயே கவனமாக இருக்கும். இங்கே அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே பண்ணுவாங்க. குழந்தை மேலேயே கவனமாக இருப்பாங்க. ஒரு வேலை இப்போ அது பசி எடுத்தாலும் எடுக்குமே, நேராக போய் அதுக்கு பால் கொடுத்துட்டு வராங்க. முதல் கரத்தாய், இரண்டாவது கரத்தாய். அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் வேலையை முடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, இருப்பாங்கன்னா பண்ணிருப்பாங்க. ஆஹா, திடீர்னு ஞாபகம் வந்துடும், குழந்தைக்கு பால் குடியில் ஓடி போய் கொடுத்துட்டு வராங்க. அது 2ஆம் கரத்தாய். இன்னொன்று 3வது அரட்டாச்சிக்கிட்டே கிடக்கும் போகிற வரை. ஆமாம், குழந்தை அங்கே வாழ்னு கற்றுதீங்க, என்னம்மா பேசின்னு இருக்காங்க. அதாம்மா. அப்போ தெரியுதா ஏன் மாணிக்கவாசகர் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி.
எப்படிங்க ஒரு கிளைமேக்ஸ் அவங்களாம் பாருங்கள். ஒரு வேர்டில் பார்த்தீங்கன்னா திருவாசகம்லாம் நம்ம சும்மா படிக்கிறோம் இல்லைங்க. ஒரு 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 வார்த்தைக்கு நான் அடிமையாயிருக்கேன். ஒரு வார்த்தையை 6 மாதம் மேலே ரசிச்சிருக்கேன். அது சொல்லணுன்னாக்கா அதை விட ஒரு 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 சந்தோஷமே நான் பார்த்த மாதிரி தெரியல. முதல் முறை படிக்கிறாங்க சொல்கிறார் மாணிக்கவாசகர்னி. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இது எப்படி வந்தது, இது எப்படி 2 பேரில் யாருன்னா நம்மளுக்கே அதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியாது. சொல்கிறாரு, தந்தது நின்தனை படிச்சீங்கெல்லாம், கொண்டது எந்தனை. அவருக்கு தந்தது நின்தனை, கொண்டது எந்தனை. சங்கரா ஆர்க்குள்ளம் சொல்கிறார், நம்ம 2 பேரில் இப்போ யார் யார் சாமாட்டுவார்? உன்னை எங்கிட்ட கொடுத்துட்ட, என்ன நீ எடுத்துக்கின. இப்போ 2 பேரில் யார் சாமாட்டும்? யாராவது சொல்ல முடியுமா? இவரில் அவர் இருக்கார், அவரில் இவர் இருக்கார். யாரை சொல்லுவீங்க? எந்த ஸ்டேஜ், எந்த உச்சக்கட்ட பக்திக்கு போனால் இது வரும் பாருங்க. இதை மாதிரி நிறைய இருக்குங்க. அது உள்ளே போனீங்கன்னா மாணிக்கவாசகர் அழகமாக இருக்கணும். கடையவனேனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டுற போற. விரல் வேங்கையின் தோளுடையவனே மண்ணு முத்திரகோசம் அங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் என்கிறான் என்னை தாங்கிக் கொள்ள. கண்ணில் தண்ணி வரல, நான் தளர்ந்துட்டுண்டார் சொல்லி கைவிட்டுறாதப்பா. இதுதான், அதுக்கு தான் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு உருவானார். எனக்கு தெரிஞ்சு திருவாசகத்தை விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க லட்சக்கணக்கில் படிச்சிருக்காங்க. உணர்ந்தவங்க, முழுசாக உணர்ந்தவங்க ஒரு 8 பேர் தான் இருப்பாங்க. வள்ளலார், அப்புறம் ஜியோ போப். பீச்சில் சிலை வச்சுருக்கோம். என்னங்க பா, எப்படிங்க உருகுறாருங்க. அவர் கலெக்டர் கேட்குறாரு. ஏன்னா இங்கிலாந்துலாம் வந்து இந்த பாதிரியார்களுக்கு தான் வந்து நிறைய பவர் அதிகம். அவர் இங்கே தன் மதத்தை பரப்ப வந்தவர். இங்கே கப்பல் வந்து 3 மாதத்தில் வருது, 6 மாதம் ஆயிடுச்சு. அருமையாக ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுத்துட்டாரு. அவருக்கு இருக்கு திருவாசகம்னு இருக்கு. ஏதாவது நல்ல இது இருந்தால் கூட என்னவுடனே அவர் படிக்கிற திருவாசகம் கொடுத்தவுடனே கப்பல் வந்து சேரத்துக்குள்ளே முழுசாக படிச்சுட்டாரு. போப்பு இலக்கணனே தனியாக இருக்குங்க அவருக்கு. அந்த அளவுக்கு அவர் தமிழில் ஒரு பெரிய ஆள். இங்கே வந்து அவர் கலெக்டர் கேட்குறாரு, நீங்கள் இதுக்கு வந்தீங்க, இது செய்யல வேறு ஏதோ பண்ணிட்டுருக்கீங்களேன்னா அவர் திருவாசகத்தில் இருக்க ஒரு வார்த்தை சொன்னாருங்க. எவ்வளோ பேர் நம்மலாம் படிக்கிறோம், அது இப்போ என்ன ஆகி போச்சுன்னு தெரியுங்களா? அது ஒரு பேஷண்ட் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அதை நீங்கள் சொல்லிடணும் உங்களாண்ட. அங்கே போய் திருவாசகத்தை தப்பு தப்பாக படிக்கிறது அது ரொம்ப மங்களமான விஷயம். அங்கே படிக்கலாம். இலங்கையில் சிவபுராணம் சொல்லி தான் தாலி கட்டுவாங்க. அதே மாதிரி ஆரம்பமாக அதுதான், இதுவும் அதுதான். அவர் கேட்குறாங்க, அதில் என்ன இருந்ததுன்னு கலெக்டர் கேட்குறாரு. சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும், எனக்கு 6 லாங்குவேஜ் தெரியும். குரானை வந்து கரைச்சி குடிச்சிருக்கேன், பைபிள் நம்மளது கரைச்சி குடிச்சிருக்கேன், அப்புறம் அந்த யூதர்களோட இது படிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, எல்லாத்துலேயும் இப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னா இதில் இல்லை. அது என்ன வார்த்தைன்னா, வெளியே எந்த ஊமையும் தராத என் உடம்புல இருக்க ஒரு உதாரணத்தை காட்டி இறைவனை விளக்குனது இவர் தான். யாருன்னு கேட்டால், அந்த இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்வு. அப்போ அவர் கண்ணில் தண்ணி வந்துட்டான். அந்த லெட்டரில் சொல்கிறாரு, அதையும் எழுதுறாரு. இது திருவாசகத்தை நினைந்து எழுதின இந்த லெட்டர்ன்றதால அந்த கண்ணீரை நான் துடைக்க விடல, அது ஆறுனவுன்னு உங்களுக்கு அனுப்புகிறேன். ஜியோ போப் இங்கிலாந்துலேருந்து வரவர் எப்படிங்க அவர் திருவாசகத்துக்கு நம்ம ஊரில் இந்த திருவாசகத்தை எப்படி அது ஏன் வந்து ஒருத்தர் இறந்தனா பாடினார்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு இது இல்லாமல் இல்லை. அதாவது நம்ம அருணகிரிநாதர் சொல்வார், அவர் ஞான சம்பந்தர் அழுதாரு. அதை சொன்னேன், 3 வயசு குழந்தை லட்சக்கணக்கில் அழுது. ஏன் ஞான சம்பந்தருக்கு மொத்தம் வந்தார்? போன ஜென்மத்தில் அவர் 100% எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்தார். இந்த ஜென்மத்தில் அழுதவுடனே அம்மாவால் தாங்க முடியல, வந்தாங்க, பாலை கொடுத்தாங்க. 2வது அந்த முதல் பாட்டிலே ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனை வேறு யாரையும் இவன்னு சொன்னதே கிடையாது. முதல் பாட்டிலேயும் சொல்லுவார், தோடுடைய செய்வேன். அதுவே கிளாசிக் ரசிகர்கள். அம்மையப்பனா வந்தாங்கன்னு 2வது சொல்லலை, தோடுடைய செவியன். ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் இவர், ஒரு பக்கம் தான் இருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரராக வந்தாராம். தோடுடைய செவியன் விடையேறி ஓ தூவன்மதி சூடி
காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முடையினால் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. சுட்டி காட்டின முதல் அவர் தான். ஒரு விரலை காட்டி இவன்னாரு. அப்போ எந்த அளவுக்கு இப்போ இத்தனை ஜென்மத்தில் நெருக்கம் இருக்கணும். அதனால தான் குழந்தை அழுதவனே வந்துட்டாங்க அவங்க. நம்மளாம் இன்னும் அழ ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். அழவும் தெரியல, அதனால தான் வரமாட்டேன்றார். அழுதால் பெறலாம் அப்படின்னாரு. யார்? மாணிக்கம் சத்தம் சொல்றாரு. அழுதால் பெறலாம் முன்னேன்னாரு. இன்னொருத்தம் சொல்றார் அழுதை பற்றி. ஊர் வேண்டேன். ரொம்ப கவனமாக அதை கேட்கணும், நல்லா கேளுங்க. அவர் வந்து முதலமைச்சர் 16 வயசுலேயே. அவன் பாண்டியன் சொல்கிறான், தென்னவன் பிரம்மராயன் பட்டத்தை ஒரு கொடுத்துருக்கேன், இனி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நம்ம ஊர் மாதிரி இல்லை. 13 வயசில் நெப்போலியன் வந்து பிரெஞ்சு புரட்சி அடைக்க ஒடுக்கணும். அவனுக்கு மாவீரன் என்னங்க, கற்பாம்பூச்சியை பார்த்து பயிர்களுக்கெல்லாம் இந்த ஊரில் மாவீரன் பட்டம் கொடுக்குறான். அந்த பட்டத்தெல்லாம் கேவலம் பண்ணுற ஊருங்க. ஆமாங்க, உண்மையிலே நான் அதை வந்து ரொம்ப வெறுக்கிறேன். எப்பேற்பட்ட ஆள் கொடுத்தாங்க அந்த பட்டம்? மாவீரன் யார்? 13 வயசில் பண்ணுறான். அப்பேற்பட்ட அந்த மாணிக்கவாசர் அந்த இதில் சொல்லுவார் பாருங்க. அவர் முதலமைச்சர். அவர் சொல்லிட்டு தென்னவன் பிரம்மராயன் பட்டத்தை இவர் கொடுத்துட்டேன், இனி இந்த சேர சோழ பாண்டிய நாட்டில் எதுலேயும் இந்த பட்டத்தை இனி இவருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆள் கொடுத்தாரு. அப்பேற்பட்டவர் சொல்கிறார் பாருங்க. ஊர் வேண்டேன். அவர் நினச்சாச்சுன்னா கிராமம் கொடுத்துருப்பார் ராஜா. பேர் வேண்டேன், உற்றாரையான் வேண்டேன், இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க. கற்றாரையும் அங்கே கொடுக்குறார். கற்றாரையும் நான் வேண்டேன். அவனால தான் வந்தே வரும். கற்றாரையும் நான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். எனக்கு என்ன கற்றுக்கணுமோ எனக்கு தானே அமையும். பாருங்க என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ். கற்பனவும் இனி அமையும். ஆனால் ஒன்றே ஒன்று தான் வேணும். குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருட வேண்டுவனு. பசுவை பிரிஞ்ச கண்ணுக்குட்டியை கட்டினா எப்படி கட்டுமோ அந்த ஒரு தன்மையை கூடிய எனக்கு வேள்வி வேணாம், பெரிய பெரிய ஹோமம் வேணாம். அதைத்தான் நாவுக்கரசர் சொல்றாரு. வேதம் ஓதிலேன், வேள்விகள் செய்திலேன், நீதி மேல் பல நித்தலும் கற்றலேன், ஓதி அங்கம் ஓராறும் உணர்கிறேன். இதெல்லாம் நீ பண்ணாதான் நான் கோடி கோடியா. ஈசனை ஒழுங்கையார் கன்றி இல்லையே. என்ன கேட்டார் மாணிக்கவாசகர்? முதலமைச்சர் தென்னவர் பிரம்மராயன் ஒரு கோயிலை கட்டினார். இவர் சொல்றாரு, கற்றாவின் மனம் போல அந்த கண்ணுக்குட்டி எப்படி இருந்தா அந்த தாய் பசுவை பார்த்து அந்த தன்மை எனக்கு கொடுத்துட்டு போதும். கேட்டதா ஒரு ஆண்டாதான் அவருக்கு எப்போ கொடுக்கப்பட்டது. அப்புறம் இப்போ நம்ம வந்து சண்முக கவசத்தை மகாமந்திரம் இது இங்கே வந்தவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, குறிப்பாக நான் ஒருத்தர் நான் பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் சாமிகிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கேன் டெய்லி. ஒரு பௌர்ணமி விடாத வந்தால் கூட நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற? ரொம்ப சோதிக்கலை, ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க சாமி அவங்க மேலே நினைக்கிறேன். இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, மனம் அப்படியே வேதனையாக இருக்குங்க, எனக்கு 2 குழந்தை 2 பேர் வயசு சொல்லிட்டு எனக்கு இல்லைன்னும் போது இந்த நாடு எங்கே போகுதுன்னே தெரியலங்க. சில நல்ல பசங்களுக்கு அது நடக்கும், அது வேறு நான் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலிகாலம் வந்துட்டோன்னு தோணுது. ஏன்னா எனக்கு 70 வயசு முடிஞ்சு போச்சு, நான் தைரியமாக இனிமேல் பேசலாம். கோயிலுக்கு வரத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குங்க. கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி போகலாம், பீச்சுக்கு ஒரு மாதிரி போகலாம். கோயிலுக்கு பண்ணும்போது என்னோட மற்றவங்க எப்படியோ என்னோட கணிப்பு என்னன்னா, நான் யாசகம் பண்ண வந்திருக்கேன் அவனாண்ட. ஒன்று ஆரோக்கிய யாசகம் கேட்பேன், இல்லை பொண்ணு கல்யாணம் கேட்கலாம். அது நீ கேட்கும் போதே நீ யாசகம் தானே. அதுக்கு நான் எப்படி வரணுமோ அப்படி தானே வரணும். ஊரில் இருக்கிறதெல்லாம் மாட்டிக்கிட்டு நான் வந்து கேட்டால் நீ தான் இருக்க நல்லா இருக்க போன்ட்டு வரல. அவரு ஒருத்தர்கிட்ட கேட்க போகணுன்னா அதுக்கு ஒரு பவியம் இருக்கணும். அதாவது இந்த நாட்டில் மாதிரி ஒரு நாடே கிடையாதுங்க. ஆனால் இப்போ இது கெட்டு போன மாதிரி ஒரு நாடுமே இல்லாத போயிடுச்சு. இப்போ எனக்கு என்னன்னா, இவ்வளோ நாள் இங்கே இருக்க மகான்களால் இந்த இயற்கை சீட்டம் ரொம்ப நம்ம பார்க்கல. ஜார்க்கண்ட் மாதிரிலாம் வந்துடுச்சுன்னா உண்மையிலேங்க நம்மளாம் தாங்கவே முடியாது. அதை வர வைக்கிறதும் வராது இருக்கிறதும் நம்மளுடைய பிரார்த்தனை தான் இருக்குது. எப்போதும் அந்த இயற்கை சீற்றங்கள் எதுவும் வரக்கூடாது. நேரத்தில் அந்தந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு குழந்தை பிறக்கணும், நல்ல உத்தியோகம் கொடுக்கணும்,
நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி எடுத்தவொடனே எனக்கு ஆடி கார் வேணும், BMW பாருன்னா அந்த ஃபைலை தூக்கி அண்ணாண்ட போட்டுருவார் சாமி. சைக்கிள் கேளு சேங்ஷன், 5 வருஷம் ஓட்டிட்டு ஸ்கூட்டர் கேளு சேங்ஷன், 10 வருஷம் பொறுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் கேரு சேங்ஷன். அதுக்கப்புறம் நீ தான் சம்பாதிச்சு வாங்கிக்கணும். இதெல்லாம் நியாயமானது நிறைவேறணும்னா நம்ம சண்முக கவசம் தான். சாமி மகாமந்திரன்ட்டார். அவர் 6666 பாட்டு எழுதுனதுல இது ஒன்று தான் மகாமந்திரம். பரிவேற் பெரியாய் இலக்கணமாக தான் எழுதுவார் சாமி. நீவேற் பாராயணம் செய்கின்ற சண்முக கவசம் ஒன்று போதுமே உனை எந்நிலையிலும் காக்கும். தனிமையில் வழி நடக்கும் போதும், யாதானும் ஒரு துன்பத்தில் அகப்பட்ட போதும், ஏன் மரண பரியந்தமும் அது உன்னை. அதாவது ரொம்ப நுட்பமாக இப்போ தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறதுக்கெல்லாம் காரணம், போன முறை சண்முக கவசம் கார்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். எவ்வளோ பேர் எடுத்துன்னு வந்துடுங்க, கை தூக்கணுமா வாங்க. அவரை பார்த்துட்டு நான் முதல்ல கொடுக்காதவங்களும் இல்லை, கொடுத்தவங்க போனாட்டி கொண்டு வந்து கொடுத்தோம். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. ஏன் உங்களாண்ட கொடுத்தோன்னா, நீங்கள் இங்கே மொத்தம் படிச்சுட்டா மொத்த நாள் வீட்டில் கொஞ்சம் பெரிய எழுத்தாக இருக்கும், பின்னாடி வந்து சஸ்திரபந்தம் இருக்கும். இதை நீங்கள் வீட்லேயும் படிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துருக்கோம். அங்கே யாருமே கை தூக்கலையா, யார் எடுத்துன்னு வந்தோம்னா பின்னாடி. அவ்வளோதான். வாழ்க வளர்க, வாழ்க வாழ்க. கொண்டு வந்தவங்க, கொண்டு வராதவங்க வாழ்க வாழ்க வளர்க வளர்க. ஏன்னா இங்கே வந்து யாரையும் ஒன்று அடுத்த வாட்டி எடுத்துன்னு வருவீங்களா, அதனால தான். வெற்றிவேல் முருகனுக்கு, பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகளுக்கு, அருணகிரிநாத முனீந்திரருக்கு, ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுக்கு, மயூர வாகன மகா கிருபாநிதிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பின்னாடி அப்படி சொல்லுங்கள். அண்டமாய் அவனியாகி அரியணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. ஆதியாம் கைலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க. சாதவள் கடப்பந்தாரன் தானிரு நுதலை காக்க. சோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க. நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க. இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க. வாயை முருகவேல் காக்க. நாப்பல் முழுதும் நற்குமரன் காக்க. துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க. திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க. ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க. தேசுரு தோல்விழாவும் திருமகள் மருகன் காக்க. ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க. எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழுக்குறிஞ்சி கோன் காக்க. உறுதியாய் முன்கைதன்னை உமையில மதலை காக்க. தருக நேரிடவே என் கைத்தலத்தை மாமுருகன் காக்க. புறங்கையை அயிலோன் காக்க. பொறிக்கர விரல்கள் 10 பிறங்குமால் மருகன் காக்க. பின் முதுகை சேய் காக்க. ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க. வம்பு தோல் நிமிர் சுரேசன்
உந்தி சுழியினை காக்க குய்ய நாணினை அங்கிக் கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எங்கிடாத இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகணம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருட் தாங்கேயன் இளரடி தொடையை காக்க செஞ்சர நேச ஆசான் திமிருமுன் தொடையை காக்க ஏரகத் தேவன் என்பால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடிரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுறு பழனி நாதபரன் அகங்காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழ உரத்த சத்தத்தோடு வருபூத பிரேதம் பலிகொள் ராக்கதத்தை பலகணத்து எவையானாலும் கிளுகள எனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனி வில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடி பரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவரின் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க அவ்வியமுலர் ஊனும்போர் அசடர் பேய் அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் எனை மற்பட்ட கவியே வருவாராயும் சராசரமெல்லாம் புறத்தும் கவுடை சூரசண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலி மாயானை கொடிய கோனாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடை எதனாலேனும் நான் இடர்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தழி ஞானவேல் காக்க வன்புல் சிகரித்தேல் நண்டு காலி செய்யநேர் ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி முகமிசை இவையார் எற்கோர் ஊரிலாது அயில்வேல் காக்க தலத்துள் உய் வன்மீனேறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் தலத்திலும் தான் நெடுந்துயர் தரற்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவையே கூர்வேல் காக்க யமலியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோல் காக்க
சுமவை நோய்கள், தந்தசூலை, ஆக்ரான ரோகம், திமிர், கழல், வாதம், சோகை, சிரமடி, கர்ணரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயம் செயவேல் காக்க. தமருகத் தடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமரவி புருதி குன்மம் குடல்வலி ஏழை காசம் நிமிரணாதிருத்தும் வெட்டை நீர்த்திற மேகமெல்லாம் எமை அணுகாமலே குண்டறிந்தவன் கைவேல் காக்க. இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முனைக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முளை தீமந்தம் கணத்திலே கொள்ளும் சன்னே சாலமென்றறையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க. கவனமாரோகம், வாதம், சைத்தியம், அரோசகம், மெய் சுவரவேல் செய்யும் மூலச்சூடு, இளைப்பு உடற்றுவிக்கல், அவதிசை வேதி சீழ்நோய், அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க. நமைப்பொரு கிரந்தி வீக்கம், நணுகிடு பாண்டு சோபம், அமர்த்திடு கருமை வெண்மை, ஆகுபல் தொழில்நோய் கக்கல், இமைக்கு முன் உருவளிப்போடு எழுபுடை பகந்தராதி, இமைப்பொழுதேனும் என்னை செய்தாமல் அருள்வேல் காக்க. பல்லது கடித்து மீசை படபடென்றே துடிக்க, கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி, எல்லினும் கரியமேனி யமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் தாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க. எகரமே போர் சூழேந்தும் நரும்புயன் வேல் முன்காக்க. அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின்காக்க. சகரமோடு ஆறுமானோன் தன் கைவேல் நடுவில் காக்க. சிகரமின் தேவமோலி திகழைவேல் கீழ்மேல் காக்க. ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிபங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் இடமுடன் காக்க. அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க. தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க. லகரமே போல் காளிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமத்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதிதிக்கில் நிலைபெற காக்க. மேற்கில் இகலையில் காக்க. வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க. வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க. விடையுடை ஈசந்திக்கில் வேதபோதகன் வேல் காக்க.
நடக்கையில் இருக்கும் ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கும் ஞான்றும் கிரித்துளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்குனல் ஊனும் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் படிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளரருமுகச் சிவந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியல் காலை முன்னில் ஓம் சிவசாமி காக்க கிளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழி தோகைக்கு இறைமுனிராவில் காக்க திரளுடை சூர்பகைத்து திகழ்ப்பினிராவில் காக்க நரவு சேர்த்தால் சிலம்பன் நடுநிசிதன்னில் காக்க மறைத்துழு புழகன் என்கோன் மாறாது காக்க காக்க இனமெனத் தொண்டரோடும் இணைக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தன்னில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்து இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்து. இந்த 30வது பாட்டில் தான் இந்த 30 பாட்டு எப்படி பாடணும்னு சொல்லியிருக்காரு. நல்லா கவனிக்கிற சாமிங்க. இத்தை பயத்தோடு பாடுன்னு சொல்லலையே, இத்தை பக்தியோடு பாடுன்னு சொல்லலையே, இத்தை கனிவோடு. அதாவது பக்தி பழுத்த ஸ்டேஜ் அந்த கனிவு. அந்த வீட்டில் இப்போ சவுண்டாக போடுறோம். அந்த மாயாவுடையாதி ஐயோ பொருளதாய் அப்படியே கொஞ்சம் நாங்கள் முருகனாண்டோம். அவன் வந்து இறங்கி வந்து கொடுத்தான். இன்னமும் இவர் பாடி அவர்களாக வரும் அந்த மாயாவணிக்காக நான் பார்ப்பேன். சுற்றுவாங்க இங்கே சாமி அப்படி அந்த மாயாவணி ஆயிரம் 1,00,000 வாட்டி படித்தா கூட ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு வாட்டி அப்படியே மெதுவாக அது மந்திரம் சொல்லிட்டார் சாமி. அண்டமாய் அவனியாகி அப்படி தான் அதை படிக்கணும். அப்போ உங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கும். ஓகே, இப்போ அதில் வந்து அந்த சஸ்திர பந்தம் இருக்கும். அதாவது அந்த சஸ்திர பந்தத்தை எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கணும். இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து நம்ம ஃப்ரெண்டை இதை அனுப்பிச்சிட்டாரு எனக்கு. அதாவது ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அதான் சொன்ன ஆன்மீகத்தை வியாபாரமாக ஆக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு என்னுடைய பலன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படின்னு சொல்லுங்க, சாமி எழுதின அந்த பந்தங்களெல்லாம் ஒரு அட்டையில் வச்சுட்டு உன் நாண்ட வர பகையெல்லாம் ஓடி போகணுமா, நீ சஸ்திர பந்தத்தை வச்சுக்க. உனக்கு வந்து சமண பந்தம் இருக்கு, இதை படிச்சுன்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். சாமி நாடா தகுடாடா வித்தாரு. ரெண்டா பாவீங்களா, தகுடாடா வித்தாரு. அவரை மோடி விட்ட காட்டுற மாதிரி பண்றீங்களே, எப்படி நல்லா இருப்பீங்க நீங்கெல்லாம் பின்னாடி. நான் இங்கிருந்து கேட்குறேங்க, சாமி நீ இந்த சஸ்திர பந்தத்தை சொன்னால் இதான் பண்ணோன்னா சொல்லிட்டு இருப்பாங்க வருஷத்துக்கு. அத்தனை எடுத்து சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அந்த நவவீரர் நவத்தின கழித்து சொல்கிறாரு. இதை வந்து முக்கிய விரத தினங்களை பாடுங்க. அப்புறம் திருத்தொடையில் சொல்கிறாரு, இதை மாதிரி விரத தினங்கள்லாம் இதை பாட கிடையாது அது சொல்கிறாரு. அட்டாட்ட வீரர்களை சொல்கிறாரு. எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல. இதை 30 பாடி ஆடுக பாருங்க. முக்கியமானதுக்கு மாத்திரம் கீழே குறிப்பை கொடுக்குறாரு. இந்த பந்தத்துக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு சொல்கிறாரு அட்டாட்ட வீரர்களை இதை 30 பாடி ஆடுக, ஆடாவிடனும் பாடுக. நல்லா கவனிக்கணும். அங்கனம் செய்வார்க்கு ரோகநாசம் சத்ருநாசம் சொல்கிறார் பாருங்க. எப்படி ரோகநாசம்னா இந்த உடம்புக்கு, சத்ருநாசம்
பாபநாசம், புத்திர விருத்தி, புண்ணிய விருத்தி, வீரிய விருத்தி உண்டாவதோடு சர்வார்த்த சித்தியும் முத்தியும் வாய்க்கும் என்பது உண்மை. ஏன் இதெல்லாம் படிக்கக்கூடாது? அதே மாதிரி அது சொல்லியிருப்பார்ல, இந்த சஸ்திர மந்தம் படித்தா இப்படி வரணும், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. அவர் தன்னோட தெரிஞ்ச அந்த வித்தையை காட்டியிருக்காரு. அதை ஒரு அம்மா ஏலம் போட்டு விற்கிறாங்க. இன்னமும் இந்த எந்திரம் மாதிரி இதை படித்தா நீ ஃபேக்ட்ரியில் வச்சுட்டீங்கன்னா அவளிதான் எந்த சஸ்திர பந்தத்தை மிஷின்லாம் ஆன் பண்ணவே வேணாம், மோட்டர்லாம் ஓடவே வேணாம், அடித்து தள்ளிக்கினே இருக்கும். அட பாருங்களா, இது ஏன்டா இந்த பாவத்தெல்லாம் பண்ணுறீங்க? சாமி ரொம்ப பொல்லாதவர் வேணாம். இப்போ இந்த வாழ வேதாந்த சஸ்திர பந்தத்தை அதில் நாங்கள் போட்டோம். அதெல்லாம் படிக்கலாம், நல்லது, அவ்வளோதான். இதை போட்டால் இப்படி ஆகும் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ சஸ்திர பந்தத்தை வச்சுருக்கவங்க பார்த்துங்க, அது எப்படி பாடணும், பிரிக்கணும். வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலே பூன் ஏம திறமால் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மா பூதம் வா பாதம் தா வேலவா. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எழுத்தாக இருக்கும்போது 55 எழுத்து, சித்திரத்தில் வரும்போது அதுவே பின்னி பின்னி வர்றதால 30. அதாவது தன்னுடைய வித்தையை காட்டியிருக்கார். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பாமன் குமாரகுரு சுவாமிக்கு, பாமன் குமாரகுரு சுவாமிக்கு, பாமன் குமாரகுரு சுவாமிக்கு. நான் இங்கே கடந்த 1 வருடமாக நான் இங்கே வந்துட்டுருக்கேன். எனக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். எல்லா காரணமும் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் நடந்தது. இப்போவும் அதுதான் நடந்துருக்கு. நான் பணத்துக்கோசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிம்பிளாக. சரி, அதுவும் எனக்கு இங்கே வேணுனதுக்கப்புறம் அதுவும் எனக்கு கிடச்சிச்சு. சிறப்பாக 14ஆம் தேதி 15ஆம் தேதி கல்யாணம். எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். இது கூட்டு பிரார்த்தனையால் தான் முடியும், சாதாரணமான ஒரு மனிதரால் முடியாது. நீங்கள் எல்லாருக்கோசம் வேண்டதுனால தான் முடியுது. எல்லாருமே எல்லாருக்கோசமே வேண்டிக்கிங்க. ஐயா வந்து மாதம் மாதம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அது பிரகாரம் எல்லாமே நல்லபடி நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. பாருங்க, ஆண்டார் குப்பம் முருகல தினம் இவருக்காக சொல்ல. நான் என் ப்ரேயர் இங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு முன்னே உண்மையாக சொல்லிட்டேன். சில நாளில் பசியில் எல்லாம் மறந்துடுவேன், சாப்பிட்ருவேன். சில நேரத்தில் அதையெல்லாம் இங்கே காலையில் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதே ஆரம்பிச்சிருவேன். திருப்போரூர் கந்தசாமி பெருமானுக்கு அரோகரா, ஸ்ரீமத் இவருக்கு அரோகரா எல்லாம் சொல்லிவிட்டு, ஆண்டார் குப்பம் அழகனுக்கு அரோகரா, சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சாமிக்கு அரோகரா சொல்லுவேன். இப்போ மணி நினைச்சு ரைட். அதாவது இப்போ அந்த வாழ வேதாந்த பாவத்தை நம்ம சொல்லிட்டோம். ஆக அதை படிச்சுட்டு அந்த கீழே அதை வந்து ஒரு மந்திரத்தை அப்படியே டக்குன்னு நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக அதை போட்டிருக்காரு இவர். அதை படிச்சுட்டு அதிகம் படித்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுக்கு, அருணகிரிநாத முனிந்தரருக்கு, ஸ்ரீமத் சிதம்பர சாமிகளுக்கு, மயூர வாகன மகா கிருபாநிதிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, தாமஸ் ஸ்ரீமத் குமரகுருதா சாமிகளுக்கு, சுகஸ்ரீ குமார ராமானுஜ சாமிகளுக்கு, அருணகிரிநாதருக்கு, அகத்தியம்மா முனிவருக்கு, வள்ளல் பெருமானுக்கு, வாரியார் சுவாமிக்கு, பதஞ்சலி முனிவருக்கு, 18 சித்தருக்கு, ரமண மகரிஷிக்கு, போகர் முனிவருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. நன்றாக குருவாழ்க, குருவே துணை.
நன்றாக குருவாழ்க குருவே துணை 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 வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. எழும் போதும் வேலும் மகிழும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மகிழும் என்பேன் முருகா உன்னை தொழுதே உள்ளம் உருகி அழும் போதும் வேலும் மகிழும் என்பேன் அடியே உடலும் விழும் போதும் வேலும் மகிழும் என்பேன் செந்தில் வேலவனே முருகா எழும் போதும் வேலும் மகிழும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மகிழும் என்பேன் தொழுதே உள்ளம் உருகி அழும் போதும் வேலும் மகிழும் என்பேன் அடியே உடலும் விழும் போதும் வேலும் மகிழும் என்பேன் செந்தில் வேலவனே முருகா 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 வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி 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 வேல் முருகா பாபா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா வடிவேல் அழகா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. கந்தனுக்கு கடம்பனுக்கு இரும்பனுக்கு வேலனுக்கு முருகனுக்கு அழகனுக்கு அப்பனுக்கு குப்பனுக்கு ஆண்டிக்கு அரசனுக்கு சேவலுக்கு வேலுக்கு மயிலுக்கு அவன் அழகுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. எல்லாரும் சொல்லுங்க. அடுத்த பௌர்ணமி 2ஆம் தேதி 3வது மாதம் திங்கட்கிழமை
அடுத்த பௌர்ணமி 2ஆம் தேதி. அடுத்த பௌர்ணமி 2ஆம் தேதி. வேல் முருகனுக்கு. அடுத்து நம்மிடையே மாதந்தோறும் சண்முக கவசம் பாராயணம் நடத்தி சிறப்புடன் சொற்பொழிவாற்றும் நமது மகாதேஜ மண்டலத்தின் காப்பாளர் திரு சுந்தன் அவர்கள் இன்று பிறந்த நாள் காண்கின்றார். ஆமாம் 8ஆம் தேதி பிறந்த நாள். ஓகே, சாரி, 8ஆம் தேதி பிறந்த நாள். அதுக்கு இன்னைக்கு நஞ்சுண்டாப்பா அவர்கள் எங்களின் காந்தி அவர்களும் நஞ்சுண்டாப்பா அவர்களும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நம்மளும் ஆசீர்வாதம் மாலையை போடும் போடும் பார்த்து பிடிங்க சொல்லுவோம். நீங்கள் என்ன கிட்ட போங்க. ஓகே. இந்த பிறந்த நாள் யாருக்கு எத்தனாம் தேதி பிறந்த நாள் இருக்குன்னு சொல்லி திரு காந்தி அவர்கள் அவருடைய நண்பர் இருவரும் ரயில்வேல ஒர்க் பண்ணாங்க. அவர் கரெக்டாக இந்த ஞாபகம் வச்சு அந்த பிறந்த நாள் இந்த பௌர்ணமியில் அவர் கொண்டாடணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இருவருக்கும் எங்கள் மனமார்ந்த எங்கள் மகாதேவ மண்டலத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சால்வப்படும். இப்போது திரு காந்தி அவர்கள் 90 வயசு அவருக்கு. கை தட்டுங்க, ஜோரா வாழ்த்துங்க. சண்முகத்தன் வர்றார், நல்லா தட்டுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. எனக்கு காந்தி அவர்களோட ஒரு நல்ல குணம்னா என்னுடைய பர்த்டே முக்கியமாக அவங்களாம் என் ஞாபகம் வச்சுருப்பார். ஒரு உண்மையை சொல்லணுன்னா என் பர்த்டே 8ஆம் தேதின்னு தெரியும், ஆனால் ஞாபகம் இல்லை. அவர் கரெக்டாக ஞாபகம் பண்ணிட்டார். இன்றைக்கி என் பொண்ணு ஒண்டி தான் ஞாபகம் பண்ணும். பையன்லாம் அவங்களாம் பிஸி. அதே மாதிரி வீட்டில் கூட ஈஸ்வரா குமரகுரு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஏற்கனவே குமாரசுவம் புக்கு 2000 புக்கு அது ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ போன மாதம் உங்களுக்கு சண்முக கார்டு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம். வச்சுக்கோங்கன்னு சொன்னால் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே கொண்டு படிக்கத்தானே கொடுத்தோம், தப்பில்லை. பூஜை அறையில் வைங்க, அங்கங்கே தூக்கி போடாதீங்க. சாமி இருக்கார், அதில் சண்முக கவசம் இருக்குது. சண்முக கவசத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து நீங்கள் செயல்படணும். அதனால் அது காடுன்னு சொல்லிட்டு விசிறுறது, அப்படி தூக்கி போடுறது அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் வச்சு அதுக்கு தினமும் ஊதுவத்தி கற்பூரம் காட்டி வணங்கணும். நான் அதனால் அதை காடை பத்திரமா வச்சுருங்க. வீட்டில் உட்காந்து படிங்க, முடிஞ்சாலும் கொண்டு படிங்க. அதையெல்லாம் வாங்க, இங்கே வாங்க சுந்தர் வாங்க. இவங்க தான் அந்த புக்கு உங்களுக்கு கார்டு ஏற்கனவே கொடுத்தது. அப்புறம் டெய்லி முருகர் படம் பாமன் சுவாமிகள் படம் எல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். அது போக இப்போ பாமன் சுவாமிகள் எழுதிய 6666 பாடல் கொண்ட புக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில். அதுக்கு ஒரு விழா நடந்தது. அந்த புக்கு வெளியீடு மினிஸ்டர் திரு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், திரு சேகர்பாபு ஐயா அவர்கள் அதை வெளியிட்டார். எல்லா அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். அதுக்கான ஒரு விழா நடந்தது. அந்த புக்கை ரெடி பண்ணி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தது ஐயா அவர்கள். அவரை வாழ்த்தி இந்த மகாதேவ மண்டல சபா சார்பில் அவரை வாழ்த்தவ எங்கள் தலைவர் திரு சூரியகுமார் அவர்கள் இதை வழங்குவார்கள். அவரே
நேராக தைப்பூசத்துக்கு காலையில் போயிட்டார் பழனிக்கு. இதுக்காக பழனியிலேருந்து அங்கேருந்து காரில் பறந்து வர்றாரு. அவருக்காக அப்படியே வெயிட்டிங்லேயே இருந்தோம். வந்துட்டார். அவருக்கு இந்த தைப்பூச நன்னாளில் அவரை வாழ்த்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதை இது பண்ணுறோம். நாங்கள் 2 வார்த்தை வாழ்த்து. அதாவது நமக்கு கிடைச்ச இந்த பிரார்த்தனைக்காக எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஆத்மா இவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எங்களுக்கு பெருமை பண்ணார். அதாவது குறுகிய காலத்துக்குள்ள 6666 பாடல்களையும், அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க. ஒரு 20 பக்கம் போடணுன்னா கூட ரொம்ப நம்ம வந்து ப்ரூஃப்லாம் பார்க்கணும். ரொம்ப பிரமாதமாக அதை குறுகிய காலத்தில் பிரம்மாண்டமாக அதை போட்டு அவர் பண்ண புண்ணியம், எங்கள் அந்த அமைச்சர் பண்ண புண்ணியம், சாமிகள் கருணையினால் சேகர் பாபு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வெளியிட அன்றைக்கி வந்து கிட்ட கதாநாயகம் எங்களுக்கு இவர் தான். அன்றைக்கி அவர் புக்கு கொண்டு வரலன்னா கிடையாது அந்த நிகழ்ச்சியை, புத்தக வெளியீடு. அவர் ரொம்ப அருமையாக பண்ணார். மென்மேலும் அவருடைய அந்த பணி சிறக்கிறதுக்கு எல்லாமாகிய பாம்பன் சாமிகளோட அந்த திருவனை வணங்கி இதை நான் ஒரு ஆண்டை இந்த வாழ்த்தை சொல்கிறேன். எப்படி வழங்கினவர் சொல்லலாதான் சொல்ல. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, தெருவில்லை தெருத்தில்லை சிற்றம்பலத்தே ஒளி சிறந்த திருவிளக்கே ஒரு விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி அது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருளோதும் பெருந்தாயாம் குழல்வள்ளி மகிழ்ந்தொருமால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க. அப்படி எல்லாம் விளங்கி மென்மேல எங்கள் சபைக்கு ஒரு தூண் மாதிரி இருந்து பாருங்க, கேட்காதையே எல்லாமே எல்லாம் இந்த இதெல்லாம் காடெல்லாம் அடிச்சு கொடுத்தாரு. திருப்பி இந்த மாதம் அந்த சாமி படம், முருகர் படம் 2 அடிச்சு கொடுக்குறாரு. இந்த படி மென்மேலும் தொடரணும் அப்படின்ட்டு உங்கள் எல்லார் சார்பிலையும் அவரை பாம்பன் சாமிகளையும் மயூரவாகனை வேண்டி அமைகிறேன். 2வது இப்போ தான் அவர் பழனிலேருந்து வருகிறார். அவரை பார்க்கறதே புண்ணியம். உலகனைத்தும் புகழ்த்தரு பழனிமலை மேவும் ஓங்கார குருநாதனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு. சைடாக இருந்த வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. சரியான நேரத்தில் வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு. சுருக்கமாக முடிச்சுக்கலாம், நேரம் இல்லை. குமாரசுவாமிக்கு பிறந்தநாள் கொண்டாடியது திரு கார்த்தி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது ரொம்ப சிறப்பாக இந்த தைப்பூச நாளில் அமைந்ததுக்கு அந்த குருநாதருக்கும் எம்பெருமான் முருகனுக்கும் நன்றி சொல்கிறோம். இங்கே வந்திருக்கின்ற எல்லோருக்கும் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். எல்லாரும் ஓம்காரம் சொல்லுங்க. ஓ
ஓம் சண்முகபதையே நமோ நமக. ஓம் சண்முகபதையே நமோ நமக. ஓம் சக்கிரிடபதையே நமோ நமக. ஓம் சக்கிரிடபதையே நமோ நமக. ஓம் சக்கோணபதையே நமோ நமக. ஓம் சத்தோஷபதையே நமோ நமக. ஓம் நவநிதிபதையே நமோ நமக. ஓம் சுபநிதிபதையே நமோ நமக. ஓம் நரபதிபதையே நமோ நமக. ஓம் சுரபதிபதையே நமோ நமக. ஓம் நடச்சிவபதையே நமோ நமக. ஓம் சடச்சரபதையே நமோ நமக. ஓம் கவிராஜபதையே நமோ நமக. ஓம் கவிராஜபதையே நமோ நமக. ஓம் யுகவரபதையே நமோ நமக. ஓம் புகழ்மணிபதையே நமோ நமக. ஓம் ஜெயஜெயபதையே நமோ நமக. ஓம் நயனயபதையே நமோ நமக. ஓம் மஞ்சுளபதையே நமோ நமக. ஓம் கொந்தரிபதையே நமோ நமக. ஓம் வள்ளிபதையே நமோ நமக. ஓம் மல்லபதையே நமோ நமக. ஓம் அஸ்திரபதையே நமோ நமக. ஓம் சஸ்திரபதையே நமோ நமக. ஓம் சஷ்டிபதையே நமோ நமக. ஓம் யுஷ்டிபதையே நமோ நமக. ஓம் அபேதபதையே நமோ நமக. ஓம் சுபோதபதையே நமோ நமக. ஓம் வியூகபதையே நமோ நமக. ஓம் மயூரபதையே நமோ நமக. ஓம் பூதபதையே நமோ நமக. ஓம் வேதபதையே நமோ நமக. ஓம் புராணபதையே நமோ நமக. ஓம் பிராணபதையே நமோ நமக. ஓம் பக்தபதையே நமோ நமக. ஓம் முக்தபதையே நமோ நமக. ஓம் அகாரபதையே நமோ நமக. ஓம் உகாரபதையே நமோ நமக. ஓம் அகாரபதையே நமோ நமக. ஓம் விகாசபதையே நமோ நமக. ஓம் ஆதிபதையே நமோ நமக. ஓம் பூரிபதையே நமோ நமக. ஓம் அமாரபதையே நமோ நமக. ஓம் குமாரபதையே 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 நமோ நமக. ஓம் அசுரகுல மர்தனாய யோகாய யோகாதிபதியே சாந்தாய சாந்தரூபிணே சிவாய சிவநந்தனாய சஷ்டிபிரியாய சர்வஜான விருதயாய சண்முகாய ஸ்ரீ 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 சம் குகரவி கங்காலாய காலரூபிணே சிவராஜாய சுப்பிரமணியாய நமோ நமக. சுப்பிரமணியாய நமோ நமக. சுப்பிரமணியாய நமோ நமக. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராத வினை
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசனின் மகனே ஒருகை முகன் தம்பியே என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைகொள்வேன் நான். சாந்தி மந்திரம். கார்த்திகேயாய ஷஷ்டி பதையே மம ஹிருதய வாசாய சரவண பதாய சிந்தித சர்வ காரிய அனுகூலம் சுத்தய 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 ஸ்வாஹா. வெற்றிவேல் முருகனுக்கு. அதாவது இப்போ எங்கள் கார்த்திக் அவரை ஒரு விஷயம் சொல்லலை, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எழுந்துருங்க. ஒரு சின்ன புக்கு ஒரு பாராயண திரட்டை 25 ரூபா 50 ரூபா நிற்கிறாங்க. எப்படியும் 1.5 கிலோ 1 கிலோக்கு மேலே தான் இருக்கும் அந்த புக்கு. இவ்வளோ பெரிய புக்கு 6666 பாட்டு போட்டார். ஆனால் அந்த இடத்தாண்ட நான் தெரியாமல் நின்னேன். இவரும் அதுக்கு உரிமையாளர் பேசும்போது இவர் சொல்கிறாரு, அங்கே தான் இவர் எங்கள் சபைக்கு முழு தகுதியானவர். இன்னும் கேட்டால் எனக்கெல்லாம் கோபம் வந்துடும். அப்பப்போ எல்லா தகுதியும் உள்ளவர் இவருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ அவங்க கேட்குறாங்க இது எவ்வளோன்னு. நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், இவ்வளோ போட்டேன் இவ்வளோ ஆகும். அழகரா அவங்க ஆரத்தி காட்டாச்சு. நமக்கு இன்னைக்கு இங்கே தான் கதாநாயகம் ஆச்சுங்களா. அப்போ அவர் சொல்கிறாரு, நானாக இருந்தால் எனக்கு இவ்வளோ ஆச்சு அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு புக்கு இவ்வளோன்னு இருப்பேன். இவர் எப்படி சொன்னாருன்னு கேளுங்க, அது தெரிஞ்சுக்கணும்ல. நானாக தான் அப்படி சொல்ல மாட்டேன், அதனால் சொல்கிறேன். 1400 ரூபாய் அடக்கம் ஆச்சு, அவ்வளோதானே? ஐநூற்றி இல்லை இல்லை அப்படியே இல்லை. இவர் சொன்னார், மீதி அவங்க சொல்லுவாங்க. இல்லை இது இந்த தனக்கு என்ன ஆனதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பக்கம் வரணும்ல. அது என்ன என் வயசுக்கே வராது, இவருக்கு இந்த வயசில் வந்திருக்கிறது பெரிய விஷயம். வெற்றிவேல் முருகனுக்கு இந்த எல்லாரோட ஆசீர்வாதமும் இவருக்கு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரோகர் நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சொரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம போக அந்தரி பால நமோ நம நாகபந்த மயூர நமோ நம பரசூர சேததண்ட வினோத நமோ நம கீத கிங்கிணி பாத நமோ நம தீர சம்பிரம வீர நமோ நம கிரிராஜே தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பல லீல நமோ நம தேவகுஞ்சரி பாத நமோ நம அருள் தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் தீரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாதே ஏதளம் புகழாவேரியால் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேத கொண்டவரோடே முன்னாளினு ஆடல் வெம்பரி மீதேறி மாதையிலேகி ஆதி அந்த உணவாசு பாடிய சேரர் கொண்டு வைக்காவோன நாடது ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ
தேவ குஞ்சரி பாகனமோ நம அருள் தாராய். அடியா பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. நடுவில் யாரும் எழுந்துக்காதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த முழுமையாக பாட்டு வாழ்த்தும் பாடி முடித்து சுவாமி இங்கேருந்து ஆஸ்தானத்துலேருந்து நகர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எழுந்துக்கோங்க. பின்னாடி இருக்கவங்களும் பார்க்குறாங்க, அந்த மாதிரி நடுவில் எழுந்து இங்கே வந்து முட்டிக்காதீங்க. உங்களோட உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு எழுந்துக்காதீங்க, இங்கே யாரும் வராதிங்க. அலுவலக வாசலில் உங்களுக்கு விபூதி மொழி பேச முகம் ஒன்றே, கூறுமடியாக விளைவிற்கு முகம் ஒன்றே, குண்டரவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூழலை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, துயரோர் மலைகளாம் துதித்திடற்கரிய செவ்வேல் செய்ய பேரடிகள் வாழ்க, சேவலும் மயிலும் வாழ்க, வெய்ய சூர் மார்புகின்ற வேல்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்கை புவனமெல்லாம். அண்ணான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க, வாழ்கை புவனமெல்லாம். வான்முகள் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம். ஆறில் தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவே வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேறிய மஞ்சை வாழ்க, ஆனதன கண்டும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு, ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு, பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.